தங்க ஆ. சுரங்கத்துல வேலை செஞ்சவங்க முக்காவாசி அந்த பட்டம் கிடைச்சது. இல்ல அது உங்களுக்கு தெரியும் அது இது என்னன்ட்டு. ஆனா ஒரு ஃப்ரெஷ்ஷா நான் சினிமா போய் பார்க்கும்போது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு படம். ஆனா ஏன் ஃப்ளாப் ஆச்சுன்னு சத்தியமா தெரியல. ஆம். அதான் இந்த சோழர்களோட 300 ஏக்கரா வாங்கிட்டானுங்க ஏதோ பண்ணான்ல. ரொம்ப ரொம்ப சிம்பிள்ரா. விஜய் சேதுபதிக்கு சொன்ன அதே காரணம் தான். அவன் வாய் வீணா பேசி பேசிதான் வீணா போறானுங்க. விக்ரம்லாம் உயிரை கொடுத்து நடிச்சிருப்பான் சாமி பாவம். அதுக்கப்புறம் எங்க கடைசியா தான் வந்தாரு நம்ம புரட்சியாளர் வெற்றிமாறன். வந்து பாருங்கடா நான் உனக்கு எடுத்து வச்சிருக்கேன், குக் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்கடான்னு சொல்லி எடுத்து போட்டாரு. என்னடா எது? அந்த விடுதலை விடுதலை பார்ட் 2ன்னு ஒண்ணு போட்டாரு. அவ்வளவுதான். என்னடா பண்ணி வச்சிருக்க? சரியான ஃப்ளாப்புங்க படம். ஃப்ளாப் அதாவது ஆமா. ஃப்ளாப் ஆக வேண்டியது அதெல்லாம் மோசமான கதை, கேவலமான மேக்கிங், அமெச்சூரிஸ்ட் மேக்கிங் அதெல்லாம். ம். வெற்றிமாறன்னா யாரு? அவன் எப்படிப்பட்டவன் இல்லடா, உட்கார்ந்தா அதுமே அதே காரணம் தான். வேற ஒண்ணும் கிடையாது. ஃபர்ஸ்ட் பார்ட் எப்படி இருந்தது? எந்த இதுவும் இல்ல, திணிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. கரெக்டா எடுத்திருந்தா கரெக்டா படம் ஹிட் ஆச்சு. செகண்ட் பார்ட்ல உனக்கு தேவையில்லாதெல்லாம் திணிச்சு வச்சு இல்ல, அங்கதான் பஞ்சாயத்து ஆகுறது. பேசுறான் விஜய் சேதுபதி படத்துல பேசி ஒரு கட்டத்துல சத்தியமா போதும் நான் படத்தை முடிக்கிறேன் நாங்க கிளம்பிடுறோம்டா இங்க இருந்து படம் நல்லா இருக்குன்னு கூட ரிவ்யூ சொல்லிடுறான்டா விட்டுருங்கடா தான் இருந்துச்சு. அதாவது தோழர் இதுக்காக மக்கள் இப்படி போராடுறாங்க தெரியுமான்னு ஆரம்பிப்பான். திடீர்னு தோழர் பயம்னா என்ன தெரியுமா அப்படின்னு ஆரம்பிப்பான். சுத்த மூட்டு கதையை சொல்லுங்கடா. அது இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? லெனினும் ஸ்டாலினும் எதுக்கு போராடினாங்க தெரியுமா? பிடிஎஃபா போட்டு போயிட்டான்டா அதுக்கு நீங்க ஸ்கிரீன்ல படிச்சுட்டு போயிருக்கோம். டோப்பா வேற ஒண்ணு கேவலமான டோப்பா விஜய் சேதுபதிக்கும் மஞ்சு வாரியருக்கும். திருப்பூர்ல ஒரு காமெடி பண்ணிருக்கானுங்க பாத்தியா? எங்கிட்ட ஒரு டூப்பை வச்சு சித்ரா தேவி மாதிரி ஒரு லேடியை கூப்பிட்டு வந்து அந்த திருப்பூர்ல அந்த மாமியார் யாரோ ஒருத்தன் வந்திருக்கான், யாருன்னு தெரியல. பேசுங்க ப்ரோ, இறக்கி விட்டுருவேன். சத்யராஜ் மாமா சும்மாதான் ப்ரோ வந்தேன். எங்க மாமா சத்யராஜோட அருமை பெருமைகளை எடுத்து சொல்லலான்னு வந்தேன். நிமிலன் வாய்ஸா இருக்குது. ஆனா கோயம்புத்தூர்ல இருக்கிற பாதி பேருக்கு வயசு ஒரே மாதிரி தாங்க இருக்கு. நிமிலன் வயசு, இவரு இன்னொருத்தர் வயசு ஒரே கொங்கு. சரி, கொங்கு தான் டாமினேட் பண்றீங்க ஸ்பேசஸ்ல. ஏன் சலிச்சுக்கிற? ஆமாடா, நீங்களும் கொங்கு நாங்களாவது ஒரு அளவுக்கு பேசுவோம். நீங்க சென்னைக்காரங்கள எல்லாம் விட்டா கலீஜ் பண்ணி வச்சிருவீங்க ஸ்பேஸ. மாமே கிஸ் ஆயிட்டியா அப்படி ஆரம்பிப்பீங்க காலையில. ஏண்டா சிக்கம் சிக்கம் ஆயிடுச்சுன்னா டேப்பவை டப்புன்னு கீழே ரஞ்சித் ஒண்ணு சொல்லுவான், ஆனா அது மாசா இருக்கும். உனக்கு ஏன் வந்து சென்னை பிடிக்கல? அதாவது கிராமத்துல வாழ்ந்த பெரிய மனுஷங்களுக்குலாம் சென்னை வந்து பிடிக்காது அப்படின்ற ஒரு ஜென்ரலான ஒப்பீனியன் இருக்கு. அதை பத்தி சொல்லியிருப்பான். ஊர்ல வந்துட்டு நல்லா வேட்டி சட்டை எல்லாம் கட்டிட்டு பகுமானமா சுத்திட்டு இருந்திருப்ப. இங்க நீ ட்ரெயினை விட்டு கீழே தள்ளி நின்றாடே அப்படின்னு சொல்லி அசால்ட்டா டீல் பண்ணிருப்பான். அதனாலதான் உனக்கு வந்து சென்னை பிடிக்காம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவான். எனக்கு புரியல. எனக்கு புரியல. கோயம்புத்தூர் ஜங்ஷன்ல வந்து ட்ரெயின் இறங்கிட்டு பெட்டி தூக்குறது 10 பேர் வந்துருப்பாங்களா? என்னடா நான் பேசுறேன், அவன் தான் லூசு புண்ட மாதிரி பேசுறேன்னா நீ அதுல வேற ஃபயர் விடுற. பொள்ளாச்சி ரயில்வே ஸ்டேஷன்ல கூட நிக்க மாட்டான். பொள்ளாச்சி ரயில்வே ஸ்டேஷன்ல அது எவனுமே இருக்க மாட்டான். இது ரஞ்சித் இருக்கான்ல, அது எதுக்கு அவன் சொல்லியிருப்பான்னா, அந்த லோகேஷ் கனகராஜ் மாநகரம்னு ஒரு படம் எடுத்திருப்பான். அதுல வந்து அந்த ஹீரோ சொல்லுவான், சரி இந்த மாதிரி ஏண்டா அம்மாங்கிறத ஆத்தாங்கிறத கூட எப்படி மாத்தி வச்சிருக்கீங்கன்னு என்னமோ சொல்லுவான். அதுக்கு வந்து இவன் ட்ரிகர் ஆயிடுவான், எங்க சென்னையவே நீ கலீஜுங்கிற அப்படின்னு அவன் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிருப்பான்.
அந்த இது திருநெல்வேலி பாஷை பேசுற மாதிரி அந்த போலீஸ்காரர் பேசியிருப்பா. என்னது அது பட்டமா என்னமோ அது அதுக்கு அந்த படத்துக்கு பேரு. பானா காத்தேரி. ஆமா ஆமா. ஆனா அவன் பேசுறத இவனுக்கு பார்த்தா எல்லாத்துக்கும் பிரச்சனை தான். அவன் பேசுறத பார்த்தா என்னமோ அவன் வந்து என்னமோ கஷ்டப்பட்டு இருக்கிற மாதிரி. அவனை ஒரே ஒரு தடவை நான் பார்த்தேன்டா. அந்த டான் பாஸ்கோ இருக்குல்ல, இதுல ஸ்கூல் இருக்குல்ல, என்ன ஏரியா அது, ரயில்வே ஸ்டேஷன் இன்னொன்று இருக்குல்லடா, சென்ட்ரல் இல்லாம எக்மோர் கிட்ட டான் பாஸ்கோ. அதுக்கு அங்க ஒரு அபார்ட்மெண்ட்ல தான் இவன் ஆபீஸ். என்ன கார்ல எப்படி வந்தான் தெரியுமா? காரு ஜாகுவார் காரு. அதுல தள்ளி படுத்துட்டு வர்றாரு. புளுத்தி இவர் என்னமோ கஷ்டப்படுற மாதிரியும் மத்தவங்க எல்லாம் இதாகிற மாதிரி. நீ ஏன் ஒழுக்கமா வர்றது இல்ல? அவ்வளவு எச்சில வந்தாவா அன்னைக்கு? யாரு ஒண்ணும் இல்ல, ரஞ்சித்தா? இந்த ரஞ்சித் பாரஞ்சித் கருப்பழனியப்ப இந்த வெற்றிமாறன் இந்த புரட்சி வீசிட்டு இருக்கானுங்கல்ல புளுத்தியானுங்க. அவனுங்க நிறைய பேர் வந்து ரியல் லைஃப்ல பாத்தீங்கன்னா இருக்கிறதுலயே மிகப்பெரிய ஒரு மிசாஜினிஸ்டா தான் இருப்பானுங்க. அது வந்து அவனுங்களோட இயல்பு. சும்மா படத்துக்கு தான் இந்த புரட்சி எல்லாம். ஒண்ணும் இல்ல, வெற்றிமாறன் எவ்வளவு பேசுறானே, அவனோட விடுதலை 2 படத்துல ஒர்க் பண்ணவங்க நிறைய பேர் எனக்கு தெரியும், அதுக்காக சொல்றேன். அதுல அந்த அசோசியேட்ஸ்க்கு எல்லாம் கரெக்டான சம்பளமே போய் சேரல. இவன் இந்த கம்யூனிசம் தானே பேசுறான். அப்ப அவங்களுக்கு அது கரெக்டா போய் சேரணுமா நல்லா பாத்துருக்கணும்ல. எல்லாம் படத்துக்காக தான். எங்க இவர் பெரிய புளுத்தி தானே. உதயநிதி இங்க வாடா அப்படின்னு சொல்லி ஒரு தடவை அவனை கூப்பிட சொல்லுவாங்களாம். கொட்டை ராய் விட்டுருவானுங்க திமுக காரனுங்க. பேசுறதெல்லாம் இங்க மட்டும்தான் சொல்லுவானுங்க. அந்த கேஸ்லெஸ் கலெக்டிவ் இருக்குல்ல, அதுல வந்து இவனோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஒரே சம்பளம் சேர்ந்தோம் அஜித்தோடது. அதுவும் சொல்லுவானுங்க. இல்ல அசிஸ்டன்ட் அதுக்கடுத்து அந்த கோ ஆக்டர்ஸ் அதெல்லாம் அவனுக்கு கேஸ்டிக் தான் அவனுக்கு வந்து மோஸ்டா அவனுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அந்த ஒரு லேடி இருக்காளே, அவன் பேர் என்ன, அந்த ரித்திகாவா என்னமோ பேர் வரும். அவளை இவன் மட்டும்தான் ப்ரொமோட் பண்ணுவான். இல்ல அவன் அதுக்கடுத்து இந்த படத்துல எல்லாம் ஒரு 4-5 பேஸ் வந்து திருப்பி வரும். இந்த ஓகே சாகர மாதிரி கேரக்டரா டக்குன்னு கலையரசனை கூப்பிடுங்கடா அப்படின்னு கலையரசன் இருப்பான். ஒரு 4-5 கேரக்டர் சுத்திட்டு இருக்கும். இல்ல ரஞ்சித் வந்து ஜாதி வரையும் தான் எல்லாருக்குமே தெரியும். நம்ம நண்பர் ஒருத்தர் போய் கேட்டிருக்காரு ஜஸ்டின் டாக்டர் சேர்றதுக்கு. அவர் வந்து எப்படி சொன்னார்னா, உங்களை சேர்த்துக்கு நிறைய பேர் இருப்பாங்க, அங்க போய் சேர்ந்துக்கோங்க, இங்க வந்து இவங்களுக்கு மட்டும் வாய்ப்பு தரலான்றதுக்காக அந்த நோக்கத்தோட நம்ம ஆரம்பிச்சிருக்கோம், தப்பா எடுத்துக்காதீங்கன்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காப்ல. ஒரு ஆங்கிள் பார்த்தா தெரியல, இந்த ஆங்கிளையும் பார்க்க முடியல. எனக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய தப்பு வந்து என்னன்னா, ரஜினி இவங்கிட்ட வந்து 2 படம் சிக்கினாரு. 2லயுமே ஆனா முடிச்சு விட்டான் ஒரு மார்க்கெட்டை. அந்தாலையும் சொல்றதுக்கு இல்ல கபாலியில எக்ஸ்பெக்டேஷன் தான் இருந்தது. படம் எல்லாரும் கழுவிதான் ஊத்துனானுங்க. அதுக்கப்புறம் அந்த அது ரஜினியும் சொல்ல முடியாது. இருந்தாலும் அப்பப்போ லால் சலாம் அந்த மாதிரி ஏதோ ஒரு சம்பந்தமே இல்லாம சரி குறுக்கே வந்த கௌஷிக் மாதிரி ஏதாவது ஒண்ணு நடிப்பாரு. அப்போ லால் சலாம்னா அன்வான்டட் மூவி. அதெல்லாம் ரஜினிக்கு பொண்ணுக்காக நடிச்சு கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். எதுக்கு தொலைஞ்சு போயிருச்சுன்றுச்சு டக்குன்னு. அவன் என்ன மாதிரியான ஓலு ஃப்ரெஷ்ஷா ஏன் படம் கேவலமா இருக்குன்னு கேட்டது இல்லங்க, முக்கியமான சீன்ஸ்லாம் ஆர்டிஸ்ட்ல வச்சு தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு. ஒரே சாதாரண பி கிரேட் படம் எடுக்கிறவனுக்கு கூட அப்படி பேக்கப் பண்ணி எடுப்பானுங்க. எவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டாரை கூட்டிட்டு போய் ஆர்டிஸ்ட் தொலைஞ்சு போயிருச்சுங்கிற. அதெல்லாம் கிளவுட்ல சேஃபா வச்சிருப்பானுங்க. ஆனா தமிழ் சினிமாவை தமாஸ் பண்ணி போட்டானுங்க இவங்க. ஒரு 10 பேர் சேர்ந்துக்கிட்டு சொல்லுங்க. ஒரு 10 பேர் சேர்ந்துட்டு மொத்த தமிழ் சினிமாவை என்னமோ நசுக்கிட்டம் பிரிக்கிட்டு ஓவரா பண்ணி திருப்பி விட்டா.
பிதுக்கிறேன் நசுக்கிறேன் பிதுக்கிறேன்னு சொல்லியே தமிழ் சினிமாவை இவனுக்கு பிதுக்கி விட்டானுங்க. இல்ல அந்த மாதிரி சீனு ஓகே, அவனுக்கு அப்ரேஷனுக்கு எதிராக பேசுற மாதிரி இருந்தா அது கொஞ்சம் சப்டிலா வச்சுட்டு போயிடலாம். இப்போ லப்பர் பந்துலயும் அந்த மாதிரி சீன் எல்லாம் வரும். நான் படம் என்டர்டைனிங்கா இருந்தனால அது தெரியாது. அட அப்படியாச்சும் கொடுங்கடா, நான் அது கூட கேட்கல. என்னத்தையோ பேச சொல்ல, அது என்டர்டைனிங்காவாச்சும் சொல்லு. ஒரே போர் அடிக்குது இவனுக்கு படம் எல்லாம் பாக்குறதுக்கு. உட்கார முடியல ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காரு. இல்லங்க இப்ப திடீர்னு ஒரு 2 நாள் கேக்குதா நான் பேசுறது? மைக் மாட்டேன். கேக்குது. 2 நாள் முன்னாடி டாக்டர் ராம் இருக்கார்ல, நல்ல டாக்டர் தான் அவர். அவரை போட்டு அந்த அடி அடிக்கிறானுங்க. எல்லாம் இன்ஸ்டாகிராம் திறந்தாலே போட்டு பூமர் மாமா அப்படின்லாம் போட்டுட்டு இருந்தானுங்க. அந்த ஆளு வீடியோ பார்த்தா புளுத்தி தள்ளி இருக்கான். ஆளு இஷ்டத்துக்கு புளுத்தி இருக்கான் அப்படின்னு. ஆனா இன்னமும் பை லக்கு பறந்து போக படம் நல்லா இருக்குங்க. நல்லா எல்லாமே பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் வருது. இப்போ வந்துச்சு இல்ல படம், அதனால தப்பிச்சிட்டான் ஆளு. ராம் இஸ் எ ஃபிலிம் மேக்கர், கிராஃப்ட்ஸ் மேன் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பொண்ணு ஆயிருந்துச்சுன்னா காரி துப்பி இருப்பானுங்க. இல்ல 3 BHKவும் நல்லா இருக்கு. இப்ப ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா நல்ல நல்ல படம் வருது. 3 BHK தானே இப்ப ஜிஎஸ்டி பத்தி ஏதோ வீடியோ எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க எல்லாரும். அதை பாக்கல, பட் அந்த படம் தான் பார்த்தேன். நானும் பாக்கல. ஆனா பறந்து போ வந்து உண்மையில சூப்பரா இருந்துச்சுன்னாங்க எல்லாருமே. காமெடியா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லைட்டா இருந்தது. அன்னைக்கு நைட் இது போறேன், ஜுராசிக் பார்க் போறேன். பெருசா நல்லா இல்லைன்னாங்க. டேய் மொக்கடா அஜு மொக்க மொக்க மொக்க. வேணா எஃப் மூவிஸ்ல பாத்துரு வீட்ல. புதிய நான் வந்து புக் பண்ணிட்டேனே, 3D வேற போட்டிருக்கானே, கேன்சல் பண்ண முடியாது. அது என்ன சொன்னீங்க? எஃப் மூவிஸா? அடல்ட் வெப்சைட்டுங்க, அதில் பார்த்து சொல்றாரு. அது டைனோசர் மாதிரி வேஷம் போட்டு வருவாங்க. நான் கூட ஏதோ நெட்ஃபிளிக்ஸ்ல பார்க்கலாம் அப்படின்னு ஓடிடி ஏதோ போயிட்டு இருந்தேன் சார். உங்களுக்கு தான் இது இருக்கேங்க, தமிழ் பிளாஸ்டர்ஸ் டாட்டூ, அது போடுங்க. அதுல உங்களுக்கு எல்லா படமே வந்துருமே. உங்களுக்கு சீரிஸ் படம் எல்லாமே இல்ல ஃபர்ஸ்ட் டே வர பிரிண்ட் ஃப்ரீயா இருக்காது ப்ரோ. இப்போ ஓடிடில வந்து அப்புறம் பிரிண்ட் எல்லாம் பிரிண்ட் வரும். ஃபர்ஸ்ட் டே வர வந்து தியேட்டர் பிரிண்ட் அதான் தல, அதுல ஹெச்டியும் இருக்கு, உங்களுக்கு இதுவும் இருக்கு. இல்ல அந்த நீங்க சொல்ற வெப்சைட்லயும் வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் டே வந்து தியேட்டர் பிரிண்ட் தான் வரும். ஆமா, பின்ன ஃபர்ஸ்ட் எப்படி ஓடிடில கொடுப்பாங்க? இல்ல சில இங்கிலீஷ் மூவிஸ் வந்து இது வந்து உடனே வந்து நல்லா பிரிண்ட் வந்துடும். ஹெச்டி அந்த டிவிடி அந்த பிரிண்ட் வந்துடும். ஓகே ஓகே ஓகே. அது மாதிரி ஏதாவது வெப்சைட் சொல்றாரு. அவர் அந்த மாதிரில அவர் வந்து இது ஒரு ஃபேண்டசி பிடிக்கும் அவர். ஏன் மொக்கன்றீங்க? நல்லா தானே இருந்துச்சுருந்தாங்க எல்லாரும். ஏன் எல்லாரும் எங்க நல்லா இருக்குன்னாங்க? எல்லாரும் மொக்கன்னு தான் பண்ணுவாங்க. ரொம்ப ஆசைப்பட்டு புக் பண்ணிட்டேங்க. சரி விடுங்க, போய் பார்த்துட்டு வரேன். அந்த 3D போய் பார்த்துட்டு வாங்க, அவ்வளவுதான். தேவையில்லாம தூரமா சத்தியம் தியேட்டர்ல வேற போட்டிருக்கேன். போகணும் இங்க இதுடா புக் மை ஷோல போயிட்டு 8க்கு கீழே இருந்தா புக் பண்ணாது, அவ்வளவுதான். 8க்கு கீழே இருந்தாலே புக் மை ஷோ அவ்வளவுதான் அர்த்தம். இதுல 8க்கு கீழே தான் இருக்குது புக் மை ஷோ. 8க்கு கீழே இருந்தாலே புக் பண்ணக்கூடாது. அது 7.5 இருக்கு பெங்களூர்லயே 7.5 இருக்குன்னா நிறைய பேருக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். ஆமா 7.5 தான் இருக்கு சென்னையிலயும். நான் நேற்று பார்த்துட்டேன். இது எஃப் மூவிஸ்னு ஒரு பிளாக் வெப்சைட் இருக்கு, அதுல பார்த்தேன். மொக்கையா தான் இருக்கு அது. அவளுக்காக பார்க்கலாம், கொஞ்சம் ஷேப்பா இருக்கிறா. அவ பேரு என்ன மறந்துச்சு. வேற மாமா பசங்க எல்லாம் கூட்டு போறானுங்க, சின்ன பசங்க, ஜுராசிக் பார்க் காட்டலான்ட்டு. சரி போவோம் போயிட்டு. நான் இப்படித்தான் ஒரு நாளைக்கு ஒரு சின்ன பையனை சிலம்பாட்டம் படத்துக்கு தெரியாம கூட்டிட்டு போனேன். தனாக்கா நரசிங் எல்லாம் நான் வந்து எப்படி அவங்க கிட்ட இருந்து நான் தப்பிச்சு காமிச்சேன்னு அந்த ஒரு நினைப்புகள் வந்துருச்சு. நீ என்ஜாய் பண்ண இல்லையா உடையா? நானே அப்ப சின்ன பையன் தான், ஆக்சுவலா ஒரு 10-11 தான் படிச்சுட்டு இருப்பேன். டெவில் படம் தெரியுமா யாருக்காதுங்க? டெவில், இந்த மிஸ்கினோட தம்பி எடுத்த படம். இந்த படம் வந்துடுச்சு. மிஸ்கின்னால எனக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கு. மிஸ்கின் தம்பி வேற, மிஸ்கின் தான் மியூசிக் டைரக்டர் வேற, அந்த படத்துக்கு பாட்டுலாம் வேற பாடியிருக்கான், நடிச்சிருக்கான் வேற படத்துல.
சரி என்னமோ மேட்டர் இருக்குன்னு சொல்லிட்டு சித்தப்பா சித்தி அவங்க பசங்க நானு என் மாமா அப்பா எல்லாரையும் கூட்டின்னு போயிட்டேன். சரியான விட்டு படம் அது. அப்படியா? கதை என்னன்னா, ஆமா 1ஆம் நம்பர் விட்டு படம். புருஷன் பொண்டாட்டி, புருஷன் வந்து பொண்டாட்டியை திட்டுவான். பொண்டாட்டி வந்து ரோட்ல போகும்போது ஒரு பையனை ஆக்சிடென்ட் பண்றவா. அந்த ஆக்சிடென்ட் ஆன பையனுக்கும் இவளுக்கும் ஒரு தொடர்பு ஏற்பட்டுரும். இந்த தொடர்பு அவன் புருஷனுக்கு தெரியும். இந்த வீட்டுக்கு வரும்போது கள்ளக்காதன் புருஷனை கொன்றுவான். இப்ப இவன் என்ன பண்ணுவா, புருஷனை ஏன்டா கொன்னு சொல்லிட்டு மாறி மாறி சண்டை நடக்கும். 2 பேரும் பாடி டிஸ்போஸ் பண்ண போவாங்க. அப்போ வந்து இவ கள்ளக்காதல் கில்ட் ஆகி இவ வந்து கள்ளக்காதலை கொன்றுவா. கடைசியா வந்து மிஸ்கின் பிச்சைக்காரனா வந்து இயேசு கிறிஸ்து மாதிரி வந்து அவர் வந்து உன் வாழ்க்கையை வந்து திரும்ப ரிவர்ஸ் பண்றேன், எல்லாத்தையும் மாத்து அப்படின்னு ரிவர்ஸ் பண்ணி விடுவான். இது ஒரு கதை. இந்த கதையை வந்து எங்க கேவலமா நினைச்சிட்டாங்க என்னை பத்தி எல்லாம் என் குடும்பத்துல. இப்படிதான் பாப்பான் போல இந்த பையன் இந்த மாதிரி படம் போனேன் எல்லாத்தையும். ஆமா அது வேற பண்ணி வேற காமிக்கிறானுங்க கள்ள தொடர்புலாம். ஏன்னா டெவிலுக்கும் இதுக்கும் என்னடா சம்பந்தம் இருக்கு? எதுக்குடா அது பேர் டெவில்னு பேர் வச்சீங்க படத்துக்கு? இல்ல இந்த மாதிரி நிறைய பண்ணுவானுங்க. இந்த தெலுங்கு படம் எல்லாம் டப் பண்ணி போடுவானுங்கல்ல, இந்த மதுரை போக்கிரி, அதிரடி வீரன், இந்த மாதிரி படத்துக்கெல்லாம் வந்து நானும் தெரியாம போயிருக்கேன் காலேஜ் படிக்கிறப்போ, என்ன பண்றதுன்னு தெரியாம. அப்புறம் வந்தது என்ன ஹாலிவுட் போக்கிரி, நிறைய இருக்கு இந்த மாதிரி. இப்போ ஒரு படம் வந்துச்சுங்க, நானி படம், சனிக்கிழமையில் சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். அந்த படம் நல்லாதான் இருந்தது. அது படம் பார்க்கல, பேரு வித்தியாசமா இருந்துச்சு. அது சூர்யா சாட்டர்டேன்னு நினைக்கிறேன் தெலுங்குல, அது அப்படியே தமிழாக்கம் பண்ணிருக்காங்க. சரிபோதா சனிவாரம். ஓ அப்படியா, சரிபோதா சனிவாரமா? எனக்கு தெரியல. அதுக்குதான் அர்த்தம் சூர்யா சாட்டர்டே. டேய் அது சனிக்கிழமை மட்டும் மொக்க படம்டா டேய். சரி போற சனிவாரம் நான் பார்க்கல படத்தை. ரொம்ப மொக்கையால இல்லையா, நல்லாதான் இருந்தது. நீ தெலுங்கு ஃபேனா? மூவிஸ் பாப்பீங்க ஆயா? தெலுங்கு படம்னா நான் எப்பாவது பாப்பேன். நான் அந்த பாகுபலிக்கு முன்னாடி இருந்தே சில தெலுங்கு படம் எல்லாம். நானி படம் தான் நான் இதுல ஓடிடில பார்த்தேன். பயங்கர மொக்காது. தெலுங்கு படம் பாதி படம் அந்த அவன் பேர் என்ன, எஸ்.ஜே. சூர்யா, அவன் கத்துன்னு கத்திட்டு இருக்கான் படத்துல. அவனுக்கான எல்லா படத்துலயும் கிட்டத்தட்ட ஒரே ரோல் தான். ஆமா ஒரே வித்தியாசமா ட்ரை பண்ணுங்க. எஸ்.ஜே. சூர்யா நடிச்ச ஃபர்ஸ்ட் படம் என்ன தெரியுமா? இதுவா? நியூவா? கிச்சிமேல. ஓ அவள பாண்டியராஜ முதுகம் தீட்டு இருக்கும்போது ஒரு காலமாட்ட ஒருத்தன் பிடிச்சிட்டு வருவான், அவன் தான் எஸ்.ஜே. சூர்யா. அதே மாதிரி மாரி செல்வராஜ் நடிச்ச ஃபர்ஸ்ட் படம் தமிழ் எம்ஏ, ஜீவா நடிச்சான்ல அந்த படம். ஆமா அதை பார்த்து சென்டர் போஸ்ட்ல பார்த்தேன். ரீசெண்டா இந்த மார்கன் ஒரு படம் வந்துச்சுங்க, விஜய் ஆண்டனி படம், போன வாரம் ரிலீஸ் ஆச்சு. போய் பார்த்துட்டு நல்லா கொண்டு போனாங்க. விஜய் கிரைம் த்ரில்லர் சூப்பர் நேச்சுரல் நல்லா கொண்டு போனானுங்க. கடைசியில ஒரு வித்தியாசமா முடிச்சானுங்க. ரேசிசம் தான் வந்து மத வெறிக்கும் ஜாதி வெறிக்கும் காரணம்னு சொல்லி முடிச்சாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் ரேசிசமுக்கு தான சம்பந்தம் இருக்கு அப்படின்னு பைத்தியக்கார. அதான் நல்லா கொண்டு போயிட்டு கடைசியில நீ வந்து தமிழ்நாட்டுக்காரன் காமிச்சிட்ட பாத்தியா அப்படின்னு. விஜய் சேதுபதி நடிச்ச ஃபர்ஸ்ட் படம் தெரியுமா? இது தனுஷ் படம், கில்லி. புதுப்பேட்டை. குண்டங்கள் எதுக்கு இப்போ கதறிட்டு இருக்கான்? அஜியோ ஜனநாயகன் வர்றதுன்னு சொல்லி முடிக்கிறான் இவரு இத போட்டு. Those who said TVK Vijay would not open his account in 2026, please check what you say. He is converting votes to seats. I am a lifetime supporter of Honorable PMO India, Narendra Modi and BJP for India. But when I done the hand of a cephalogist, I say what my data analysis.
கீழே ஒரு பாருங்களா குட் அங்கிள் இல்ல சொன்னாருன்னா கீழே கரெக்டா அந்த தாங்க கோவை இருக்கும். கோபால் போய் ரிப்ளை போட்டிருக்காரு. சொன்னதே நீதான்டா குடிகார புண்டு. டிவி ஒரு ட்வீட் போட்டது இருக்கா, டிவிகே ஸ்விட்டிங் 0 seats in கொங்கு. ஐ ரெஸ்பெக்ட் யூ, ஐ நோ யூ பட். மாத்தி மாத்தி அது இப்போ யாரை கேட்டாலும் நீங்க வந்து செஃபாலஜிஸ்ட் தான் போய் சர்வே எடுத்தாங்கன்னா யாரை கேட்டாலும் விஜய் தாங்க சொல்லுவானுங்க. ஆனா இந்த விஜய்க்கு உருவாது ஓட்டு. அது சர்வே போகும்போது என்ன கேட்பானுங்க, விஜய் கட்சிக்கு ஓட்டு போடுவீங்களா? விஜய் வந்து ஒதுங்கி நிக்கிறத நினைச்சா அவன் ஆமா போடுவேன்னு சொல்லுவான். நாளைக்கு விஜய் நிக்க மாட்டேன் இன்னொருத்த நிக்குவேன்னு சொன்னா எப்படி ஓட்டு போடுவானுங்க? முன்ன பின்ன தெரியாதவங்க, முகமே தெரியாதவங்க. உனக்கு பிரச்சனை இல்ல, உன் ஏரியால விஜய் நிக்கிறாரம்மா. அதுவும் சொல்லுவான். அப்ப சீமானுக்கு எப்படி ஓட்டு போடுறாங்க? சீமானுக்கு இது 5வது எலெக்ஷன், விஜய் எத்தனாவது எலெக்ஷன்? ஜி ஓகே ஜி, சீமானும் விஜயும் ஒண்ணும் இல்ல ஜி. நீ வெயிட் பண்ண ராஜா. சீமானும் பேசி 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 அவன் கட்சியை வளர்த்தான். நம்ம ஆள் நடிச்சு நடிச்சுதான் ஃபேம் வச்சிருக்கான். அதுதான்டா சொல்றேன், ஃபேம் தான்டா வச்சிருக்கான். இனியும் நடிச்சு நடிச்சு ஓட்டு வாங்குறா. இல்லங்க, நான் என்ன கேக்குறேன், எத்தனை பேர் வந்து சீமானோட ஐடியாலஜி உண்மையிலே தெரிஞ்சு ஓட்டு போடுறாங்க பாரு. உனக்கு அதுக்காகத்தான் சீமான் 5 எலெக்ஷன்ல வாங்கின 8% இப்பவே தரும். அதுக்கு மேல எக்ஸ்பெக்ட் பண்ணாத, அது ரொம்ப தப்பு. அதான் சொன்னேன், நான் 10 to 15 நான் 8 to 10 வருங்க. சரி, பெட்டு கட்டுங்க 2 பேரும். சரி ஐஎம்எஸ், நான் 8 to 15. எவ்வளவு விவரமா 8க்கு வந்தா பாத்தீங்களா? என்னடா 8க்கு வந்துட்டா 10ல இருந்து? சீட் வந்து 0ல இருந்து 1. இல்ல விஜய் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டான் இந்த மாதிரி என்டிஏ அலையன்ஸுக்கு போக மாட்டேன் அந்த மாதிரி. இப்ப சீமான் வர சான்ஸ் இருக்கா என்டிஏ அலையன்ஸ்க்கு? பேலங்க, அவன் வந்து நான் சிஎம்னு சொல்லி திரியிறான், இவன் நான் சிஎம் சொல்லி திரியிறான். அப்புறம் எங்க இருந்து வர்றது? இல்ல இவனுங்கெல்லாம் இந்த பைத்தியக்காரனுங்களா? அது எப்படி சிஎம் ஆக இல்ல முடியும்? ரியாலிட்டியே தெரிய மாட்டேங்குது. இல்லங்க, சீமான் வந்து அண்ணாமலையோட கொஞ்சம் கோதியா தான் இருந்தார். அந்த இனிஷியலா 2 பேரும் திட்டிக்கிட்டாங்க மாத்தி. அதுக்கப்புறம் ஒரு லாஸ்ட் 1.5 year பாத்தீங்கன்னா 2 பேரும் ரொம்ப கம்ஃபர்டபுளா தான் இருந்தாங்க. சீமானுக்கு அண்ணாமலைக்கு என்னன்னா, எடப்பாடியை மட்டும் தனியா விட்டுட்டு அதே என்டிஏ கூட்டணி பிளஸ் சீமானையும் உள்ள சேர்த்துட்டா எடப்பாடியை கம்ப்ளீட்டா அழிச்சு விட்டுறலாம். விஜய்ங்கிற ஃபேக்டரி நான் இல்லாம பண்ண முடியும் அப்படின்னு நம்பிதான் அவர் மூவ் பண்ணாரு. தனியா நிக்கணும், பிஜேபி தலைமை நிக்கணும்ட்டு. டெல்லிக்காரங்க என்ன பண்ணிட்டாங்க, எடப்பாடி சிஎம்னாலும் பரவாயில்ல ஸ்டாலின் ஆகக்கூடாதுன்ட்டு தனியா ஒரு ரூட்டை போட்டு போயிட்டாங்க. இவரும் அதை பிளான் அப்படியே டிராப் பண்ணிட்டாரு. இல்ல எனக்கு இப்ப உனக்கு நியூஸ்ல எல்லாம் சொல்லிட்டு இருக்கானு ஏதோ 3 முனை போட்டி 4 முனை போட்டின்னு. எனக்கு ஏதோ அது அந்த மக்கள் நல கூட்டணி மாதிரி தான் ஆகும்னு நினைக்கிறேன். விஜய் ஒரு மக்கள் நல கூட்டணி தான் ஃபார்ம் பண்ணுவான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இப்ப இருக்க பார்ட்டிஸ்லயே வந்து சிஎம் ஆஸ்பிரேஷன் இல்லாத ஒரு ஆள்னா நம்ம ஆள் தான். யாரு? நயினார். உண்மைதானங்க, விஜய்க்கு இருக்கு, சீமானுக்கு இருக்கு, உனக்கோ வேல்முருகனுக்கு எல்லாம் இருக்கு. இல்ல நயினாருக்கும் இருக்கு எடப்பாடி சிஎம் ஆகணும்னு. நீங்க இன்னொன்னு பண்ணிட்டு இருக்கானே பாரு. அண்ணாமலை இருந்தப்போ ஏடிஎம்கே பிஜேபி ரிலேஷன் ஒரு பங்காளி மாதிரி இருந்தது. இப்ப வந்து என்னன்னா அண்ணன் தம்பி மாதிரி ஆயிட்டாங்க. நயினார் வந்ததுக்கு அப்புறம் அண்ணா நீங்க என்ன சொன்னாலும் சரிண்ணே அப்படிங்கிற அளவுக்கு மாறிட்டார். எடப்பாடி எல்லுன்னா என்னையா நிப்பாப்ல. அதுல பாராட்டணும். எடப்பாடி அவருக்கு வந்து ஏற்கனவே சிஎம்மா இருந்த அனுபவம் இருக்குல்ல, அது ஒரு பாயிண்ட் ஒன்று பார்க்கணும்ல. இல்ல பிளஸ் பாயிண்ட். யார் பேசுறது? மக்களாங்க அவர் வந்து எடப்பாடி தான் எனக்கு சிஎம்னு ஓட்டு போட்டாங்க. அவர் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில ஆயிட்டாரு, அவ்வளவுதான். அவர் ஒன்னும் எலெக்டட் சிஎம் கிடையாது. வேலை பார்த்துருக்காருல்ல, அதுல ஒரு அனுபவம் இருக்குல்ல. அது இருக்கும். பட் சொன்னேன் என்ன விடுங்க, 3 வருஷம் நானும் வேலை பாக்குறேன். அப்ப நானும் சிஎம் சொல்லுவீங்களா? பரவாயில்ல, நீங்க துணை முதல்வர் வேணா பதவி கேட்டு பாருங்க. இல்ல எனக்கு தெரிஞ்ச விஜய் வந்து ஏதோ டிமாண்ட் பண்ணிருக்கா அப்படி போல. இந்த மாதிரி 2.5 வருஷம் எனக்கு நீ சிஎம் தரணும், எடப்பாடி நினைச்சிருப்பா ஜெயிச்சாதான்டா தர முடியும் அப்படின்னு. இல்ல அது உண்மைதான் சத்யராஜ், அது உண்மைதான். அவன் அப்படிதான் கேட்டிருக்கான்.
இந்த அதான் ஆள் வந்து சர்க்கார்லயே தெளிவா சொல்லிட்டாரு. இல்ல ஆமா அது பிராக்டிக்கலா அவர் நின்னு எடப்பாடி ஜெயிச்சாலும் வேற யோசிச்சிருக்கலாம், யாரும் நிக்க ஜெயிச்சா வைக்க தானடா முடியாது. தர போறோம் உனக்கும் தரேன் அப்படின்னு கொடுத்துருக்கலாம். இப்போ ஓபிஎஸ் வந்து என்ன சொல்லிட்டு இருந்தா அப்படியே அந்த 2021 எலெக்ஷனுக்கு முன்னாடி, ஜெயிச்சா அடுத்த டைம் நான் தான் சிஎம் அப்படிங்கிறப்போ அது எப்படியே ஆஃப் பண்ணானு. ஏன்னா எல்லாத்துக்கும் தெரியும் எப்படியும் நம்ம ஜெயிக்க போறது இல்ல அப்படின்னு. எல்லாம் டிஎம்கே அதான் விஜய் தான் பண்ணிட்டு இருக்காங்க. சர்க்கார் படத்திலே தெளிவா சொல்லியிருக்காரு, அவர் ஜெயிச்சாலும் வேற யாராவது தான் நிக்க வைப்பேன்னு. ஏங்க சர்க்கார் படம் ரியாலிட்டியில பாத்துருக்கீங்களா? எல்லாம் அப்படி இல்லைங்க. அவனுக்கு என்ன இவ்வளவு பெரிய அந்த ஒரு சினி இண்டஸ்ட்ரியில இருந்து வர்றான், அவனுக்கு எல்லாம் அந்த ஆசையெல்லாம் இருக்கும். வந்தா என்ன நாளைக்கு வந்து இன்னொருத்தரை வழி விடுறேன், அப்புறம் புஷி ஆனந்த விட்டான்னா அப்புறம் இதை விட அது இன்னும் மோசமா இருக்கும். புசியெல்லாம் விட மாட்டான். எனக்கு தெரிஞ்சு ஆதவ விட்டுட்டு போயிடுவான்னு ம். முக்கிய பொறுப்புல. ஏங்க அவனே கொஞ்சம் டம்மி தாங்க ஆதவே, சீரியஸா. அவன் வந்து என்னன்னா கொஞ்சம் கத்துக்குட்டி இங்கிலீஷ் மாதிரி தெரிஞ்ச தான் புஷி, பேசுறாப்புல. அவ்வளவுதான். இங்கிலீஷ் தெரிஞ்ச புஷி, கொஞ்சம் ஹைட்டா அஜு இருக்கான், அவ்வளவுதான். நான் வந்து ஒரு வாய்ப்புக்காக சொல்றேன். ஒருவேளை விஜய் சக்சஸ் ஆயிட்டு ஓரளவுக்கு கட்சி வளர்ந்துருச்சுன்னா நீ எழுதி வச்சுப்போம், இன்னொரு 20 வருஷம் 25 வருஷம் கழிச்சு அவன் பையனை தான் ஆக்கி விட்டு போவான். எழுதி வச்சுக்கோ. ஆமா, ஜேசனா ஜேசன் இன்ப அண்ணாக்கு இந்த நாயை குண்டி கழுவுவானுங்க, ஜேசன் அண்ணாவுக்கு அந்த நாயை குண்டி கழுவுவாங்க. ஓகே, வரலாறு அப்படி இருக்கு, என்ன பண்றது. டிஎம்கே பாமகன்னு சொல்லி எல்லா கட்சியும் தான் பண்ணிருக்காங்க. பட் ஸ்டில் பட் சி ஹவ் திஸ் டிவிகே அதான் சொல்றேன். என்ன கேட்டா விஜய் அப்படி பண்ணா கூட அது எனக்கு பெருசா எனக்கு தப்பா தெரியாதுங்க. ஏன்னா அவன் வந்து அவன் கை காசு போட்டு வந்து டிவிக்கேன்னு ஒரு கட்சி உருவாக்கி அதுக்கடுத்து வந்து அதை கொண்டு போறான். அவன் வந்து அவன் பையனாக்குறான், பேரனாக்குறான், ஓகே. அண்ணாவோட கட்சியை திருடி அதுல கலைஞர்னு ஒருத்தர் வந்து அதுக்கப்புறம் ஸ்டாலின், உதயநிதி அப்படின்னு அந்த பாருங்க, அந்த அண்ணாவோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இப்ப எத்தனை பேர் இருக்காங்க கட்சியில. இவனுக்கு வந்து அந்த கட்சியை அப்படியே அபகரிச்சிருக்கானுங்க. நல்லா பேசுறீங்க ஜி. நீங்க ஏன் டிவிகேல சேரக்கூடாது? நல்லா இருக்கு இந்த பாயிண்ட் எல்லாம். மாவட்ட நல்லா கூறாண்டா நம்ம ஆளு. தலைவர் இல்ல அதெல்லாம் கேட்டா குடுத்துருவானுங்க, என்ன வேலை செய்யணும் அதெல்லாம் ஏன் செஞ்சுட்டு. கோயம்புத்தூர் மாவட்ட இல்ல தலைவர் அடுத்த எலெக்ஷன்லயே வந்து பாத்தீங்கன்னா எப்படி அது, இப்ப நிறைய பேர் டிவிக்கேன்னு சொன்னாலும் அந்த ஓட்டு போடுறப்ப மக்கள் மனநிலை வந்து நிறைய பேருக்கு எப்படி இருக்குன்னா, நான் போடுறவங்கதான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ அப்ப யாரு மனசுல இருக்காங்களோ அப்படிதான் போடுவானு. அதாவது நான் ஓட்டு போடுற கட்சி தான் வந்து ஆட்சிக்கு வரணும், அது இந்த ஆளு நினைப்பாங்களா, அதெல்லாம் டவுட் தான். டிவிகே தான் வரணும். ஏங்க அது ஓட்டு போடுறப்ப அந்த மனநிலையெல்லாம் மாறுங்க. அவனுக்கு அந்த ட்ரெடிஷ்னலா அதெல்லாம் வந்து நண்பா செட் பண்ணி வச்சிருக்கானுங்க மைண்ட்ல. ஓகே, அந்த புதுசா ஓட் போடுறவனுங்க வேணா மாறலாம், பட் அந்த ட்ரெடிஷ்னல் அந்த ஓட் பேங்க் எல்லாம் பெருசா மாறாதுன்னு நான் நினைக்கிறேன். நீவே உங்க அப்பாட்ட விஜய் சூப்பரா நடிச்சிருக்காரு மாஸ்டர் படத்துல, அவருக்கு ஓட்டு போடுங்கப்பானா உங்க அப்பா என்ன சொல்லுவாரு? நான் அப்படி சொல்ல மாட்டேன்ல. எப்படி சொல்லுவாரு? இத்தனை நாள் நீங்க திமுக போட்டு என்ன பண்ணீங்கன்னா என்னத்த கண்டீங்க? திமுக போட்டு இப்போ வரைக்கும் இப்படிதானே இருக்கு. ஒரு சேஞ்சுக்கு விஜய்க்கு போட்டு பாருங்க. அதிமுக போட்டு திமுக என்ன கண்டீங்க? கேட்பாரு, நீ என்ன சொன்ன? இத்தனை நாள் திமுக ஓட்டு போட்டீங்க, இந்த தடவை அண்ணாமலைக்கு ஓட்டு போட்டீங்கன்னு கேட்டா இப்ப வந்து இடம் மாதிரி சொன்னா அவர் போய் நாம் தமிழர் போட்டு வந்துட்டாரு வித்தியாசமா. மை டேட் ஆர் அதர் பிளான்ஸ். அவருக்கு எதுக்கே போட்டு சீமான நம்பி இருக்காரு வர்றவங்க ஐயா, எல்லாம் உன்னாலதான். நீ கொஞ்ச நாள் தம்பியா சுத்திட்டு இருந்ததுனால நம்பிட்டாரு. சீமான் என்ன பிளஸ் பாயிண்ட், அந்த ஆள் பேசுறது புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்குங்க. நார்மல் பீப்புளுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கு, யோசிக்க தேவையில்ல, பேசலாம் அப்படின்னு போயிடுவாங்க. அது உண்மைதான், யோசிச்சா அவன் போய் சொல்றாரு கண்டுபிடிச்சிருவாங்க. ஆமா, அதனால 10 நிமிஷம் வெளியே பாக்குறாங்களா பாத்துட்டு போயிடுவானுங்க. அதாவது சீமான் வந்து சில நடுவுல கேட்கிற கேள்வி வந்து பாயிண்டா கரெக்டா இருக்கும், ஆனா அது நடைமுறைக்கு ஒத்து வருமானா ஒத்து வராது. நானே காலேஜ் படிக்கிறப்ப அந்த ஆள் பேச்சையெல்லாம் கேட்டிருப்பேன். அந்த மாடு மேய்த்தல், பனை ஏறுதல், பழம் பறித்தல், இந்த மாதிரி பல தொழில்களை செய்யணும் முன்னேறலாம் சொன்னா, பரவாயில்லையே இவ்வளவு விஷயம் இருக்கா இதுல அப்படின்னு நான் நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் வந்து விவசாயம் எல்லாம் எவ்வளவு கஷ்டம் தெரிய ஆரம்பிச்சு. கஷ்டங்கிறதாலதான் நம்ம ஏகப்பட்ட விஷயம் மாறிச்சு. இவனோட எய்ம்லாம் வந்து ஜெயிக்கிறதுலாம் கிடையாது ப்ரோ, ஜஸ்ட் வந்து ஓட்ட பிரிச்சுட்டு
அதுதான் இவனுக்கு ஆனா காசு வந்துகிட்டே இருக்கணும். ஒவ்வொரு தொகுதியிலும் இவன் வாங்குற ஓட்டை வந்து எய்தர் சைடுக்கு போட்டா அந்த சைட வின்னிங் ஆக முடியும். அந்த அளவுக்கு ஓட்டு பிரிச்சு விடுறான் நல்லா. அஜு, அந்த சென்னை லைஃப் எல்லாம் எப்படி இருக்கு? எப்படி அந்த வேலைக்கெல்லாம் போயிட்டு எப்படி அந்த இதெல்லாம் போகுது? சும்மா சொல்லுங்க, அதுக்காக கேக்குறேன். ஒரு டிபிக்கல் ஒரு யங்ஸ்டரோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கிறேன். அஜு எல்லாம் வந்து கோயம்புத்தூர்ல ஏதோ ஒரு ஊர்ல ஏதோ ஒரு ஃபார்ம் ஹவுஸ்ல ஒரு 10 நாள் தங்கினானா திரும்ப சென்னைக்கு போகவே மாட்டான். ஏங்க, ஆனா அத்தனை அந்த என்டர்டைன்மெண்ட் எல்லாம் அத்தனை இருக்குல்லங்க. அத்தனை தியேட்டரு, அத்தனை அந்த சுத்தி பாக்குற ஏன்டா இடம், இன்னுமோட அத்தனை மாலு. வெயில் அடிக்குது? ஏன்டா அஜய், இன்னும் உங்க ஊர்ல வெயில் அடிச்சிட்டு இருக்கு? இங்க சிலுன்னு இருக்குடா. மழை பாரு, இப்ப கூட மழை, ஜஸ்ட் மழை வந்துருச்சு. இன்னைக்கு எதுக்கு ஆம்ஸ்ட்ராங்கோட ஒய்ஃப் புது கட்சி ஆரம்பிச்சிருக்கு? நைனார் எதுக்கு போயிருக்காரு? என்டிஏக்குள்ள வரப்போதா? புதுக்கட்சியா? ஆமா. அந்த அம்மா வந்து இதுல அவரோட நினைவு நாளுக்கு சொல்லி அதுக்கு வர சொல்லி இவரெல்லாம் வந்து எல்லாத்தையும் போய் பார்த்து சொல்லிட்டு இல்ல வந்து இன்னைக்கு இல்ல நினைவு முதல்ல இருந்தே நாளுக்கு. எனக்கு என்ன டவுட்னா, ஆம்ஸ்ட்ராங்க்கு வந்து பிஜேபி கொஞ்சம் க்ளோஸா தான் இருந்திருக்கு. அண்ணாமலை கூட பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவர் தான் நேரா போனார் அரசியல் கட்சி தலைவர்ல திருமாவுக்கு அடுத்து. எனக்கு அப்ப இருந்தே டவுட் அது என்ன இவங்க எதுக்கு போறாங்க, பிஜேபி இதுக்கு போகுது, திருமா ஏன் போறான்னா அந்த கம்யூனிட்டி கால்குலேஷன் அதுக்கு போறான். அண்ணாமலையும் போனாரு, நயினாரு, எல்லா பிஜேபி தலைவர்களும் அங்க போனாங்க. வினோத் வந்து பெரிய இது எழுதினாரு, ஆக்சுவலா ஒரு அறிக்கை எழுதினாரு. வந்தா நல்லதுதானுங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய பட்டியலின சமூக மக்கள் எல்லாம் பிஜேபிக்குள்ளார வரணுங்க. டைரக்டாவும் பிஜேபிக்குள்ளார வரணும், இல்ல ஏதாவது கூட்டணி கட்சி மூலமாவும் வரணும். இருக்காங்க. ஆனா யாருக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தெரியல. மா சுப்பிரமணியன் சார் அவர் பேர் என்ன, வெங்கடேசனுக்கு கொடுக்காம முருகனுக்கு வேற கொடுத்து காமெடி பண்ணாங்க சென்ட்ரல் பிஜேபி. அவர் வெங்கடேசன் வந்து அவர் கொடுத்திருந்தா அவர் கொஞ்சம் அவர் விசிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அவர் வந்து பழைய சமுதாயத்தை சேர்ந்தவர். இப்ப வந்து அந்த மாசு கட்டுப்பாட்டு துணை இயக்குனராகவோ இல்ல இது என்னது துப்புரவு பணியாளர் தலைவரா இருக்காரு நேஷனல் லெவல்ல. அந்த ஒரு அவங்களது ஒரு இருக்குல்ல வாரியம், அதுல இருக்காரு. அவர்லாம் ரொம்ப கேப்பபிள் காய், நல்ல இன்டலெக்சுவல், ஆக்சுவலா நல்லா அறிவு இருக்கிறார். அவரு மந்திரி ஆக்காம இவரை மட்டும் ஆக்கி விட்டுருக்காங்க. ஆக்சுவலா அவருக்கு கொடுத்துருக்கணும். நீயே பைத்தியகாரத்தனம். அவர் ஆக்டிவ் 2G, இவர் இந்த மாதிரி மிச்சர் கிடையாது. அவர் ரொம்ப பயங்கர ஆக்டிவ். நேத்துக்கு அந்த பிரச்சனையிலேயே நேத்துக்கு அந்த இவன் செந்தில்வேல் அந்த இவன் சீப்பு செந்தில் பஞ்சாயத்துலயே அவர் தான் இன்சஸ்ட் பண்ணி கேஸ் கொடுக்கற அளவுக்கு எல்லாம் பண்ணி இது பண்ணுது. மத்தவனுக்கு எல்லாம் உட்காந்துக்கிட்டு மிச்சர் உட்காந்துருந்தாங்க. எஸ்.ஏ. சூர்யா கேட்டதுக்கு பதில் சொன்னான் பாருங்க. அவங்க குடும்பமே வந்து அவங்க அரசியல்ல நிக்காத வந்துருன்னு சொல்லிடுவாங்க. அதனால கேஸ் கொடுக்கலையா மயிறு? என்னெல்லாம் பேசுறாங்க. உருட்டுறதுக்கு செந்தில் எல்லாம் மாசம் மாசம் காசு வாங்குவான்ல அந்த நாயெல்லாம் டிஎம்கே கிட்ட இருந்து. டைரக்டா வாங்க மாட்டாங்க. அவங்க எல்லாம் லைக் இன்டைரக்ட் அரேஞ்ச்மெண்ட் நிறைய இருக்கு அவங்களுக்கு எல்லாம். இல்ல, அந்த நாயெல்லாம் எனக்கு தெரிஞ்சு தெளிவா வாங்குறாங்க. அந்த நாயில எப்படி, அதாவது சாரி இந்த வார்த்தை யூஸ் பண்றேன், அப்படி வாய் போடுறான். எப்படிடா அது 4 வருஷம் ஆச்சு அப்படி ஒரு வாய் தீப் செந்தில் எல்லாம். தலைவர் சொன்னதே சொல்றேன், கை கஞ்சி வாய்க்கு பத்து. அது சீப் செந்திலுக்கும் பொறுத்து இல்ல. அவன்லாம் அதுக்கும் மேல, கிட்டத்தட்ட அவன்லாம் கார்த்திகை செல்வனுக்கும் மேல எங்கேயோ இருக்கான் சீப் செந்தில் எல்லாம்.
நான் இப்ப இந்த டிஎம்கேல வேற இப்ப ஏதோ அந்த உள்கட்சியில அந்த அடுத்த அந்த பொதுச் செயலாளர் போடணும்ல, அது ஏதோ ஃபைட் போயிட்டு இருக்குல்ல, ராசாக்கும் இவன் அந்த டிஆர்பி ராஜாங்க அப்பனுக்கும். பிகாஸ் எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு கடைசி வரைக்கும் கொடுக்க மாட்டானுங்க ராசாக்கு. இவனுக்கு என்ன மிஞ்சி போனா மந்திரிலேயே அந்த 2 மந்திரி கொடுப்பானுங்க. அது என்ன ஆதி திராவிட நலத்துறை, அதுக்கடுத்து இன்னொரு ஏதோ டம்மி துறை. இந்த ஒரு இந்த தொழில்துறையோ இல்ல ஏதாவது வேற முக்கியமான மினிஸ்ட்ரியும் உனக்கு கொடுக்கவே மாட்டாங்க. இதுவரைக்கும் கொடுத்தது இல்லைன்னு நினைக்கிறேன் பெருசா டிஎம்கே. மாவட்ட செயலாளர்லயும் பட்டியலினம் எல்லாம் பெருசா யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன் டிஎம்கே. வாவ், சவுக் எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுருக்கேன் இன்னைக்கு. ஸ்டாலின் யூஸ் பண்ற டிஃபெண்டர் எக்ஸ் டைனமிக் வெஹிக்கிள் யார் பேர்ல இருக்குன்னா அவன் பேரன் பேர்ல இருக்கு. 1.8 கோடி ரூபா. அவனுக்கிட்ட இல்லாத காசாங்க. ஏசியாலேயே ஒன் ஆஃப் த பெரிய பணக்கார ஃபேமிலி. இந்த கலாநிதிமான தயாநிதிமார வேற அடிச்சுட்டு இருந்தானுங்க. அது ஏதாவது ரோட்டுக்கு வந்தா நல்லா இருக்கும்னு பார்த்தேன். ஏங்க அவனுங்கெல்லாம் அந்த திருடனுங்க எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் சிக்க மாட்டானுங்க. எப்படியாவது ஒரு அரேஞ்ச்மெண்ட் கொடுத்து எஸ்கேப் ஆயிடுவானுங்க. இந்தியாவில் எப்ப என்னைக்குங்க பெரிய திருடன் எவனா சிக்கியிருக்கானா நீங்களே சொல்லுங்க, நியாயமா சொல்லுங்க. இல்லைங்க, அந்த நம்பிக்கையெல்லாம் போயிருச்சுங்க. கோர்ட்டே இவ்வளவு பார்ஷலா இருக்குங்க. கண்ணு முன்னாடி கோர்ட்டே இவ்வளவு பார்ஷலா இருக்கிறது மனசு கஷ்டமா இருக்கு ஆக்சுவலா. பொன்முடி எல்லாம் ஓப்பன் கேஸுங்க. பொன்முடி அந்த இது எல்லாமே அவனுங்களே வெளியே விட்டுனா மக்களுக்கு ஒரு நாள் நம்பிக்கை எப்படி வரும்? இது தங்கம் தென்ன அப்புறம் இந்த இடியில வந்து ஏதோ இப்போ அட்வைஸ் பண்ணிருக்கானுங்களே, இந்த மாதிரி டாஸ்மாக நீங்க வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்னு. அது பயங்கரமா போச்சு அந்த கேஸ் சீரியஸா. நல்லா பயங்கரமா எதிர்பார்த்தேன். உதயநிதிவே அவனுக்கு நெருங்கிடுவானுங்க அடுத்தது. இது கிட்டத்தட்ட அது டெல்லியோ எங்கேயோ மாதிரி இதாக போகுது அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தா அப்படியே அது புஷ்ஷுன்னு போகுது. எல்லாம் நெருங்கிதாங்க. எதுக்கு அமைதியா இருக்காங்கிறதான் புரியல. ஏன் இப்போதைக்கு அமைதியா இருக்குன்னு தெரியல. எனக்கு இந்த சவுக்கு சங்கர் பேசுறதுல எத்தனை ஓலா எத்தனை உண்மைன்னு தெரியல. ஆனா அவன் சிலது சொல்றான். அவன் நிறைய ஓடு தான் விடுவான். எல்லாம் அவன் கொடுக்குற இன்ஃபோ எல்லாமே போய் ரொம்ப போய் பேசுவான். ஏதோ ஸ்டாலின் ஏதோ பிஜேபி காரரை யாரையோ பார்த்து 500 கோடி பணம் கொடுத்தாருன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அப்படி யாரா பிஜேபியில இருக்காங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப கேவலமான ஆளுங்க அவன். சவுக்கு மாதிரி ஒரு மனுஷன் உலகத்துல இருக்கவே கூடாது. அவன் பொண்ணு இருக்குல்ல, அவன் பையன் அதுக்கு வந்து அலிமணி கொடுக்க கூடாதுன்னு என்ன பண்ணா தெரியுமா கோர்ட்ல? அது எனக்கு பிறந்த குழந்தையே இல்லைன்ட்டான். அந்த பொண்ணு எரிச்சல்லே இவன் இதுவும் வேணா மசுரும் வேணா அப்படின்ட்டு போயிடுச்சு. டெஸ்ட் எடுக்கணும்ல, அந்த பொண்ணு அதுக்கே போல. சரி டிஎன்ஏ டெஸ்ட்லாம் வேணாம் அப்படின்னு. ஒரு வேலை இருக்கலாம், ஏன்னா அதுவும் இந்த லூலு குரூப் தானே, அதுவும் திராவிட மிஸ்ரமும் போலதான். பட் இது வந்து இவன் கோர்ட்ல பண்ணதாமா. அன்னைக்கு பேசிட்டு இருந்தானு. அந்த மாதிரி ஆளவன் சவுக்கெல்லாம் வந்து ரொம்ப கேவலமானவன். இல்ல எதான் அவனுக்கு சொல்லிட்டு இருந்தேன். அவன் எதோ கிளப்பி விடுறாங்க. அதாவது எனக்கு தெரிஞ்சு வந்து அண்ணாமலை தலைவர் எல்லாம் வந்து என்னன்னா எதை அவரெல்லாம் வந்து ஊழல் எல்லாம் வந்து பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவர் வந்து ஏதோ சபரீசன் கூட லிங்க்ல இருக்கான், என்னென்னமோ சொல்றான், கதை கட்டி விட்டாங்க. எங்க அவன் அப்படிதான். அவன் அதுக்குன்னே திமுக அதாவது திமுகவோட டெக்னாலஜி. நீ நல்லவன் இல்லையா, நல்லவனை கெட்டவன் பண்ணுவாரு, அவ்வளவுதான். இதுல இவனுங்க எல்லாம் சொல்றதுனால இங்க ஒண்ணும் நடக்க போறது இல்லை. சும்மா சொல்லிட்டு இருக்க வேண்டியதுதான். சம்பாதிக்கணும் ஒரு எண்ணம் இருந்ததுன்னா அந்த 10 வருஷத்துல எத்தனை 1000 கோடி சம்பாதிச்சிருப்பாரு. போலீஸ் ஐபிஎஸ் ரிட்டையர்ட் ஆனாருன்னா டிஜிபியா ரிட்டையர்ட் ஆயிடுவாரு. அதுக்கே எவ்வளவு வருமானம் வரும்? இவனுக்கு யாரு மயிறு கிடக்குறானுங்க. இவனுக்கு பேசுறது எத்தனை பொய் இல்ல சவுக்கு இந்த மாதிரினா அந்த டிஎம்கே அந்த டிஸ்டாக்ஸ் நாய்க வந்து அதுக்கு மேல ஏதோ அண்ணாமலை வந்து சின்ன வயசுல இருந்து எனக்கு புரியல. பைத்தியக்காரனுங்களடா நீங்க அப்படிங்கிற மாதிரி. ஏப்பா யாருப்பா அது? சத்யராஜ். என்ன புதுசா இதத்தானே பண்றானுங்க. இதுல என்ன சொல்றதுக்கு இருக்குது? நான் யோகியம் இல்ல, அப்ப அதனால நீ உன்னை கெட்டவன் பண்ணிடுறேன், அவ்வளவுதான் இருக்கு. சிம்பிள். அவனுக்கு சொல்றதை ஜெனரேஷன் வரப்போ
இல்ல அடுத்த ஜெனரேஷன் வரப்போ அந்த அண்ணாமலை வர்சஸ் உதயநிதினு ஆகிறப்போ கம்பேரே பண்ண முடியாது. நீங்க எல்லாம் உதய வந்து தலைவர் கூட அப்படிங்கிறப்போ சரி, இந்த நாயை வந்து நம்ம ஏத்த முடியாது, உதயநிதி வந்து சிறப்பானவன் அப்படின்னு. அப்ப அண்ணாமலை நீ கம்மி பண்ணு, அந்த மாதிரி இருக்கு இதெல்லாம். அவங்க ஐடியாலஜி அதானே. எனக்கு தெரிஞ்சு அவரெல்லாம் வந்து, எனக்கு தெரிஞ்சுன்னு இல்ல, உண்மையே அதான். அவரெல்லாம் அவரா படிச்சு அவரா வந்து பிஹெச்டி டெக் போய் சேர்ந்து அவரா ஐஏஎம்ல போய் அதுக்கப்புறம் அவரா ஐபிஎஸ் கிளியர் பண்ணி அவரா எடுத்த முடிவு தான் இதெல்லாம். சொந்தமா எடுத்த முடிவு தான். யாரும் வந்து அவருக்கெல்லாம் ஹெல்ப் எல்லாம் பண்ணல. அது ஒரு பேக்ரவுண்டே இல்லாம ஒரு ஒரு பெரிய படிச்ச ஒரு பார்ஷான அப்பா அம்மா எல்லாம் இல்லாம இருந்து வர்றதெல்லாம் பெரிய விஷயம் தான். இதெல்லாம் பெரிய விஷயமா, மிகப்பெரிய விஷயம். ஆமா, நானே ஸ்கூல் படிக்கும் போதே வெறும் ஏங்க கேள்விப்பட்டே அது ஃபேன் ஆனேன். நான் பெங்களூர்ல பெல்லண்டூர்னு ஒரு இடத்துல தாங்க நான் வந்து இருந்தேன், தங்கிட்டு இருப்பேன் ஒரு பிஜில. அப்ப வந்து நியூ ஹரிசான் காலேஜ்னு அங்க ஒரு காலேஜ் இருக்கும். அந்த காலேஜ்ல படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட்டுங்க, எனக்கு அண்ணாமலைன்னா யாருன்னே தெரியாதுங்க. அவருக்கு ஒரு 8 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப அவன் சொல்லுவான், சிங்கம் அண்ணாமலைன்னு ஒருத்தர் இருக்காரு உடுப்பில அப்படின்னு. அந்த கன்னடா பையன் அவன் சொல்லுவான், யாரு அப்படின்னு அவன் சொல்லுவான், அவர் தமிழ்காரரு தான், உங்களுக்கு உங்களுக்கு தெரியாதா அப்படிமா. அவன் வந்து என் பிஜி மேட். அப்ப நான் வந்து தேடி பார்த்தேன் யாரு இவரு அப்படின்னு பார்த்தா கரூர்காரு. ஏங்க எவ்வளவு பெரிய விஷயங்க. எனக்கு தெரியாதுங்க அவரை. ஒரு 8 வருஷமோ ஏதோ ஒரு 8 வருஷமோ 9 வருஷமோ இருக்கும். அப்போ வந்து அவன் சொல்றான், இந்த கன்னடா பையன் சொல்லிதான் எனக்கு அண்ணாமலைன்னா யாருன்னே தெரிஞ்சு. சிங்கம் அண்ணாமலைன்னு தான் சொல்லுவான். இவனுக்கு இது எல்லாமே வந்து ஒரு கட்டமைச்சதுன்னு சொல்றப்போ ஒரு மனுஷனோட உழைப்பே வந்து அப்படியே கம்மி பண்ற மாதிரி இருக்கு. ஏய் நீங்க உழைங்கடா. உதயநிதி வந்து அவனை ஏதாவது சிறப்பா ஏதாவது செஞ்சு அவனை உயர்த்துங்க. அது ஏன் நீங்க அண்ணாமலை டிகிரேட் பண்றீங்க? எல்லாரும் இதை திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருப்பானு, சீப் செந்தில் நாயில இருந்து. வேற என்னங்க வேற என்ன, அப்படிதான் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்கதான் தெரியும் பிஜேபி பவர் வந்ததுன்னா சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு. ஸோ அவ்வளவுதான். ஒண்ணும் இல்லைங்க, இந்த மாதிரி ஒரு லீடரெல்லாங்க நமக்கெல்லாம், அதாவது நான் பிஜேபி இல்ல கட்சி இது பண்ண இந்த மாதிரி ஒரு மனுஷெல்லாம் வந்து ஒரு ஜெனரேஷனுக்கு ஒருக்காதாங்க வருவாரு. அதாவது சொந்தமா வந்து அத்தனை பேர்த்த இன்ஸ்பயர் பண்ணி அந்த ஒண்ணுமே இல்லாத ஒரு கட்சியை வந்து கூட்டணியோட 18.5% வரைக்கும் அதை உயர்த்தி கொண்டு போறதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது. அதுவும் தமிழ்நாடு மாதிரி இவனுங்க டிஎம்கே அந்த மீடியா லாபி எல்லாம் ஃபுல்லா கையில வச்சுட்டு அதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது. உண்மையாவேங்க, எனக்கு மனதார சொல்றேங்க, அவரெல்லாம்ங்க நான் சீரியஸா சொல்றது எல்லாம் நடக்கத்தான் போகுது. அடுத்த 30 வருஷத்துலங்க அவரெல்லாம் பிஎம் கேண்டிடேட்டுக்கு சரியான ஆள். 30 கூட இல்ல, அடுத்த ஒரு 20 வருஷத்துல கண்டிப்பா அவரையெல்லாம் நான் ஒரு பிஎம் கேண்டிடேட்டா தான் பாக்குறேன். சீரியஸா ஹி ஹாஸ் த கேப்பபிலிட்டி அண்ணாமலை எல்லாம். அவரே ம். சொல்றாரு பாருங்க, இந்த தலைவர் பதவி போனதுக்கு அப்புறம் உட்காந்துருப்பான், அண்ணன் நான் என்ன அரசியல் விட்டானா போறேன், இன்னும் 30 வருஷம் இருக்குண்ணே அப்படின்னு. அவரு அந்த அந்த கான்பிடன்ஸும் அந்த மனுஷனுக்கெல்லாம் இருக்கு. நம்மளால வந்து இன்னும் பெருசாவே அடிக்க முடியும் அப்படிங்கிறது. ஏதோ இப்போ வந்து என்னன்னா அது ஒரு இதெல்லாம் ஒரு கேர்வ் மாதிரி தானே, மேல போகும் கீழே போகும். இப்போ வந்து ஏதோ கீழே இருக்க மாதிரி அது நமக்கு தெரியுது. பட் இப்பவே அவர் தான் வந்து என்னன்னா டைரக்ட்லி ஹி இஸ் த ஃபேஸ் ஆஃப் தமிழ்நாடு பிஜேபி. அது வந்து உண்மை. டெல்லிக்கு டைரக்டா அவர் தான் கான்டாக்ட்ல இருக்காரு. நயினார் எல்லாம் கிடையாது. நயினார் வந்து என்னன்னா இந்த எலெக்ஷனுக்காக பண்ணியிருக்காங்க இந்த அரேஞ்ச்மெண்ட். அஹ் இது அவர் எப்படி இருந்தாலும் அவர் லாங் ரன்னுக்கு தாங்க ரெடியா இருக்காரு. லைக் ஸோ அவருக்கு தெரியும். ஸோ பார்க்கலாம். என்னென்ன ஒண்ணும் இது இல்லைங்க, இந்த இன்னும் ஒரு ஸ்டாலின் 6 பீரியடுக்கு மாசம் அப்புறம் தானே. இல்ல ஒரு 6 ஸ்டாலினோட எராக்கு அப்புறம் ஸ்டாலின் எடப்பாடி எரா கிடையாது. ஸ்டாலின் எராக்கு அப்புறம் இந்த உதய் வர்சஸ் விஜய் வர்சஸ் அண்ணாமலைன்னு எல்லாம் வரப்போ மக்கள் பார்ப்பான்ல படிச்சவன், டேய் என்னடா 2 பேரும் தத்தியா இருக்கீங்க, அங்க ஒரு மனுஷன் அவ்வளவு அழகா பேசுறாரு, அவ்வளவு நல்லா ஒரு விஷயத்த புரிய வைக்கிறாரு, ஒரு நேஷன்னா என்ன, நேஷனல் செக்யூரிட்டி பத்தி பேசுறாரு, அதுக்கடுத்து தமிழ்நாடு வந்து நம்ம நேஷனுக்கு எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு பேசுறப்போ இவனுக்கு 2 பேரும் அப்படியே அடி வாங்குவானுங்க இந்த சென்ஸ். மக்கள் வந்து அவ்வளவு ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. சோ பாப்போம் எப்படி ஆக போகுது அப்படின்னு ஃபியூச்சர்ல. ம். காங்கிரஸ்ல வந்து இல்லையா இவங்க
அவர் பேர் என்னது? காமராஜரும் ராஜாஜியா அந்த மாதிரி தலைவருங்க வந்துட்டு போனாங்கல்ல காங்கிரஸ்ல. ஆமா. உண்மைதான், காமராஜர் வந்துட்டு போனாரு. அதுக்கப்புறம் இப்ப யாரு? இப்ப அவன் பேர் என்ன? செல்வ பெருந்திகை. டேய் யாரா நீ? அந்த மாதிரி இருக்கு எனக்கெல்லாம். அதான் பாருங்க, அந்த கழுதைந்தி கட்டெரும்புல ஏறுதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் இந்த கதையெல்லாம். ஒரு நல்ல தலைவர் இருக்க போதே அந்த தலைவரோட ஃபுல் பொட்டன்ஷியலை யூஸ் பண்ணிக்கணும். ஆமா, இவங்கெல்லாம் ஹிஸ்டரி பேஸ்டு லீடர்ஸ். இல்லங்க, இந்த சகாப்தமே படைக்கிற ஆளுங்க. இல்ல இந்த மாதிரி ஒரு வாய்ஸ் அவுட் பண்ணிட்டு அதுக்கடுத்து இந்த மாதிரி அந்த ட்விட்டர்ல எல்லாம் அந்த ஒரு வார்த்தை நிறைய யூஸ் பண்றானுங்க, இந்த ஆறான்னு சொல்லுவானுங்கல்ல. சத்தியமா சொல்றேன், அண்ணாமலைக்கெல்லாம் அந்த ஆறா இருக்குங்க. ஆறான்னு ஒன்று இருந்தா அது அந்த ஆளுக்கெல்லாம் இருக்கு. இப்ப எடப்பாடிக்கெல்லாம் ஆறா கிடையாது. அந்த ஆளை பாருங்க, உங்களுக்கு ஏதாவது தோணுதா? எப்படா உன்னை எல்லாம் நான் தலைவனா ஏத்துக்கிறது? நானும் முயற்சி பண்றேன்டா, என்னால முடியலடா உன்னை பாக்குறதுக்கு அப்படிங்கிற மாதிரி. அந்த பொண்ணுங்கெல்லாம் லவ் பண்றப்ப சொல்லுவல, இந்த மாதிரி நானும் நினைக்கிறேன்டா, ஆனா முடியலடா உன்னை லவ் பண்றதுக்கு. இந்த பொண்ணு அந்த மாதிரி இந்த ஆள் நான் முடியல, என்னால ஒரு எடப்பாடி எல்லாம் எப்படி இருந்தாலும் நான் சிஎம்மா ஏத்துக்குவேன், எனக்கு சொல்லி கொடுங்கடாங்கிற மாதிரி இருக்கு. அதே அண்ணாமலை பாருங்க, என்னால நேச்சுரலா லீடரா ஏத்துக்க முடியுது. இல்ல, எடப்பாடி நல்ல ஆளுதாங்க. ஒரு நல்ல ஒரு சேலம் மேயர் மாதிரி தானே பிஹேவ் பண்றாரு. அதுக்கு அவர்தான் சீஃப் மினிஸ்டர் இல்ல, ஒரு சேலம் மேயர் மாதிரி தானே. எடப்பாடி வந்து அந்த பொறுமையா எல்லாத்தையும் பண்றாரு, அதுதான் ஒரு மைனஸ் பாயிண்ட் மாதிரி தெரியுது. எடப்பாடி வந்து நம்ம ஏத்துக்கிறது பிரச்சனை இல்லைங்க. என்ன பிரச்சனை தெரியுமா? 4 நாள் எஸ்டாப்ளிஷே ஆக முடியல. நீங்க தேர்தலில் தோக்குறதுலாம் பிரச்சனை கிடையாது. ஸ்டாலின் வந்து உன்னைய அவருக்கு ஈக்குவல்னு முதல்ல ஏத்துக்கணும். ஸ்டாலின் என்னைக்குமே எடப்பாடியை அந்த ஆளுக்கு ஈக்குவல்னு ஏத்துக்கவே மாட்டான். பாத்துருக்கீங்களா? எடப்பாடிய ஒரு தரம் தட்டி அபியூஸ் பண்ணி, ஏன்னா ஈக்குவலா இருக்கிறவங்கள எவனுமே அபியூஸ் பண்ண மாட்டானுங்க, திட்டுவானுங்க. ஏன்னா அபியூஸ் பண்ண, ஆனா பாதம் நக்கி பாதம் தாங்கின்ட்டு ரொம்ப அபியூஸ் பண்ணுவானுங்க. அந்த வேலை பாத்தீங்கன்னா அது நல்லாவே தெரிஞ்சது. ஸ்டாலின் வந்து அவரை ஈக்குவலா மோடிக்கு ஈக்குவலா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இவனால எஸ்டாப்ளிஷே ஆக முடியல. நீ என்னதான் கட்சி பலத்தை வச்சுட்டு ஆளுல கூப்பிட்டு நான் அந்த கூட்டம் போடுறேன் இந்த கூட்டம் போடுறேனாலும் வாய்ப்பு கிடையாது. ரெண்டாவது வந்து ஈகோ. நீ எஸ்டாப்ளிஷ் ஆகிற வரைக்கும் உனக்கு ஈகோ இருக்க கூடாது. இந்த ஆளுக்கு ஹெவியான ஈகோ யாரு மேல இருக்குன்னா அண்ணாமலை மேல இருக்கு. ஏன்னா அண்ணாமலை வந்து இந்த ஆளை மதிய மாட்டாரு அப்படின்ட்டு. இப்ப கூட அண்ணாமலை அதே மாதிரி அந்த குரூப் எல்லாமே அண்ணாமலை ஒரு ஆளாவே காட்டக்கூடாது, அப்படி நினைச்சிட்டு இருக்காருங்க. அதுக்கு 2 எக்ஸாம்பிள் இவனுக்கு டெஸ்ட் ஆனாலும் முடியல. அண்ணாமலை ஒரு நிமிஷம் இருங்க லோகன், பேச நீங்க என்ன பண்ணிடுறீங்கன்னா குறுக்க பூந்துடுறீங்க. நீங்க பாட்டுல பேசிட்டு போறீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அது வந்து 2 இதுல பப்ளிக்கா இவனுக்கு எக்ஸ்போஸ் ஆனது வந்து நம்ம சொல்லிட்டு இருந்தது அந்த மதுரையில நடந்த அமித்ஷா வந்த கூட்டம். அது வந்து பிஜேபி கேடர்ஸ் கிடையாது, அவங்க எல்லாமே கட்சி நிர்வாகிங்க. அங்க வந்து அது நல்லா பட்டவர்த்தனமா வெளியே தெரிஞ்சது. 2வது ஓப்பனா ரொம்ப பப்ளிக்கா அந்த ரைட் விங் சப்போர்ட்டர்ஸ் அந்த ஹிந்துத்துவ கிரௌடு கிட்ட வந்து நல்லா எக்ஸ்போஸ் ஆனது மதுரையில நடந்த முருகர் பக்தர்கள் மாநாடு. அதுல வந்து ஓப்பனாவே தெரிஞ்சுது அண்ணாமலைதான் எல்லாத்தோட சங்கிகளோட ஃபர்ஸ்ட் பர்சன்ஸ் அண்ணாமலை தான் அப்படின்ட்டு. ஆனா அவ்வளவு நடந்துமே அதை கிராஸ் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா அதிமுக 2ஆம் கட்ட தலைவர்கள். எடுத்துக்காட்டா எஸ்பி வேலுமணி, செங்கோட்டையன், ஆர்பி உதயகுமார், அவங்க தான் கிராஸ் பே பண்ணது. ஆக்சுவலா அவங்க பாத்தீங்கன்னா அண்ணாமலையோட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா தான் இருப்பாங்க. தலவாய் சுந்தரம் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அண்ணாமலை எங்க பார்த்தாலும் மீட் பண்ணிட்டு தான் போறது, அந்த மாதிரி தான் இருப்பானு. ஆனா இந்த ஆளுக்கு என்ன ஈகோ அப்படின்னா, நான் இறங்கி போய் ஒரு சின்ன பையனை கூப்பிட்டோம்னா என்னை வந்து மாத்திருவாங்க, அந்த பையனும் கேவிஜி நானும் கேவிஜி, எனக்கு வந்து ரிலவன்ஸ் இல்லாம போயிடும். அந்த மாதிரி ஒரு தேவையில்லாத பயம் இந்த ஆள்கிட்ட இருக்கு. இதனாலதான் இந்த ஆள் கீழே போறது. அரசியல்ல நீங்க ஒரு சில சமயம் இறங்கி போகணும். ஜெயலலிதாலாம் எவ்வளவு இறங்கி போயிருக்கு தெரியுமா? போய் மூப்பனார் வீட்டுக்கு போயிருக்கு, அப்புறம் ராமதாஸோட சென்னை அலுவலகத்துக்கு போயிருக்குது பர்சனலா, தயவுசெய்து கூட்டணிக்கு வாங்க அப்படின்ட்டு. 91 நினைக்கிறேன், 91 96 இல்ல 2001 91 பாமக இல்லையே. 2001 ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி 91 மூப்பனாரு, 91 மூப்பனாரு, 2001 பாமக. இல்ல 2001 போனாங்க ஜி. மூப்பனார் போய் பார்த்தாங்க, ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி 2 பேரும் பார்த்து. மூப்பனார் கடைசியில உடம்பு முடியாம வந்துட்டார்ல,
நான் வந்து இல்ல அதான் சேர்ந்துடுறேன் நான் சொல்ல பாருங்க. அதான் நம்ம வந்து கிளையில போகும்போது ஒரு சில இது சொன்னாலும் நீங்க கரெக்ட் பண்ணிடுங்க, தப்பு இல்லைன்னு சொல்லலாம். ஆனா கிளையில இருந்து அப்படியே இலைக்கு இழுத்துட்டு போயிடக்கூடாது. புரியுதா? ஓகே நான் ஓகே சொல்றது ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். நீங்க என்ன பண்றீங்க, மூப்பனார் எப்ப எப்ப தின்னாரு எப்ப செத்தாருன்னு நீங்க எடுத்துட்டு போயிடுறீங்க. அப்படி கிடையாது. நான் சொன்னது ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றது. ஓகே அந்த மாதிரி இறங்கி போயிருக்காங்க அப்படின்னு. ஆமா ஆமா அதை வந்து இந்த ஆள் பண்ண மாட்டான். இவன் நினைச்சிட்டீங்க சரி அமித்ஷா ஆக்சுவலா இவன் கூட்டணிக்கே வர்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஃபோர்ஸ் பண்ணி இப்ப வச்சாச்சு. அதுல 3 மாசம் வேஸ்ட் பண்ணிட்டான், எதுவுமே பண்ணல. இப்ப இவன் இவன் ஏதோ ஒரு நடைப்பயணம் போறேன் மயிர் பயணம் போறேன்னு ஆரம்பிச்சிருக்கான்ல, அத தேசிய ஜனநாயக கூட்டணின்னு ஆரம்பிச்சான்னா எல்லாரும் சேர்ந்து ஸ்ட்ரென்த் காமிக்க முடியும். ஆனா இவன் அதை பண்ண மாட்டான். அதிமுக மட்டும் பண்ற மாதிரி பண்ணுவான். அதுக்கு அரசியல் என்ன ஆகும்னா, பிஜேபி காரனுக்கு சும்மா ஒரு 10 பேர் வேணா அந்த தலைவர் கூட சுத்துறவனுக்கு வேணா கொடி தூக்கிட்டு போய் நிப்பானுங்க, கேடர்ஸ் எல்லாம் போக மாட்டானுங்க. நீங்க எழுதி வச்சுக்கங்க. அந்த கூட்டம் இவன் கூட சேரவே சேராது. அது எப்ப சேரும் அப்படின்னா, அண்ணாமலையே ஓப்பனா வந்து இவனுக்கு சப்போர்ட் பண்ணாதான் சேரும். அது சேராத வரைக்கும் இந்த கூட்டணி இவனுக்கு வீக் தான். இவன் அதே 20-21% கட்சி தான். எதுவுமே இல்லை. ஆக்சுவலா ஜெயலலிதா வந்து அவங்க இந்த தமிழ்நாடு லெவல்ல எல்லாரையும் ஒண்ணு சேர்க்கணும்னு பார்த்தாங்க. அதனால எல்லாமே இறங்கி போய் பண்ணாங்க, எல்லாத்தையும் பார்த்தாங்க. அந்த அது ஸ்கிராட்ச்ல இருந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணுவாங்க. அந்த அம்மா விசிகாவெல்லாம் கூப்பிட்டுச்சு. டிஎம்கேல தானே இருந்தாங்க விசிகா. 2001 வந்து 2 எம்எல்ஏ ஜெயிச்சாங்களா, அங்க இருந்து நீ இங்க வான்னு கூப்பிட்டு எல்லாரும். அப்புறம் காங்கிரஸ் பிரிஞ்சிருந்ததுல மூப்பனார் வந்தாச்சு, அப்ப நீனும் வா, எல்லாரையும் இது பண்ணி பிஎம்கே வேற ஆக்சுவலி என்டிஏல தானே இருந்தது. அவனுங்க வந்து அப்படியே உஷாரா ஜம்ப் அடிச்சு லைக் அதான் நம்ம ஒரு பெரிய அலைன்ஸ் பில்ட் பண்ணி 135 சீட்டுன்றதாங்க நின்னாங்க. ரொம்பலாம் நிக்கலாம் இல்ல, 135 140 தான். நீங்க போய் பாத்தீங்கன்னா 2001 போய் பாருங்க. அந்த இது ரொம்ப 100 சீட்டு கிட்ட கூட்டணிக்கு தான் கொடுத்தாங்க. நீ ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் 96ல நம்ம 2 எம்எல்ஏவும் 4 எம்எல்ஏ தான் ஜெயிச்சிருக்கோம். 2001 ஆட்சிக்கு வரணும் 4 எம்எல்ஏ இருந்து நம்ம மேல போகணும். அப்ப எவ்வளோ பேர் அகாமடேட் பண்ணணும்னா அகாமடேட் பண்ணணும் அப்படின்னு அந்த புத்தி இருந்தது. இவன் இந்த ஆளுக்கு அந்த இதுவே இல்ல, நம்ம கையில 60 எம்எல்ஏ இருக்கு அப்படின்ற அந்த புத்தி. அதுதான் மென்டாலிட்டி தான் ஈகோ ஆப்வியஸ்லி அந்த மென்டாலிட்டி. நம்ம இப்பயே நம்ம சிஎம் ஆயிட்டோம்னு தான் நினைச்சிட்டு இருக்கான் அந்த ஆள். ஜெயலலிதா அம்மா அந்த மாதிரி பண்ணதாலதான் இவரு விஜயகாந்த் எல்லாம் கூட்டணி வச்சது. ஆமா அவங்க அதான் அந்த அம்மா அவங்க ஏன்னா அவன் கருணாநிதி வந்து விசிகா மத்த கட்சிங்க அந்த இது பாமகவா எல்லா கட்சியும் சேர்த்தாச்சு. ஸோ இவங்க வந்து சரி ஓகே இது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பண்ணாங்க. சரி கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. எனக்கு இது 2016ல கருணாநிதி இறங்கி வந்த ரீசன் என்ன விஜயகாந்த் கிட்ட? ஏன்னா நம்ம கிட்ட 20 எம்எல்ஏ தான் இருக்கு. 2016 20 எம்எல்ஏ தான் ஜெயிச்சோம். நம்ம 120 எம்எல்ஏ ஜெயிக்கணும். சோ 100 எம்எல்ஏ எக்ஸ்ட்ரா ஜெயிக்கணும்னா கூட்டணி இல்லாம முடியாது. இன்னொன்னு தேமுதிக வராதனாலதான் அப்புறம் காங்கிரஸ்க்கு 40 சீட்டு 45 சீட் கொடுத்தானுங்களே. தேமுதிக வந்திருந்ததுன்னா காங்கிரஸ்க்கு அவ்வளவு சீட் கொடுத்துருக்க மாட்டான். சோ அதெல்லாம் நிறைய அதான் அந்த அவனுங்களாம் அதான் அந்த 2 லீடரும் நிறைய விஷயத்துல அவங்கவுங்க ரொம்ப ஒஸ்டா டிஃபீட் ஆனப்பெல்லாம் இறங்கி வந்தாங்க. ஓகே அலைஸ் இவன் வந்து நான் பெரிய லீடர்னு நினைச்சுக்கிறாங்க. உண்மை அதுதான். அவன் வந்து நான் கருணாநிதியோட பெரிய லீடரு, இது ஜெயலலிதாவோட பெரிய லீடர், எம்ஜிஆரோட பெரிய லீடர் நானு. அந்த மென்டாலிட்டியிலே இருக்கான். எடப்பாடி இருக்கும்போது ஒரு வெள்ளம் வந்தது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சென்னையில பெருசா வந்து 2020 இதான் கொரோனாக்கு முன்னாடி நினைக்கிறேன். முன்னாடியே ஒரு டைம் வந்தது. ஆமா ரொம்ப மோசமா இருந்தது. அப்ப அது ஒரு ஏரியால போய் விசிட் பார்க்கும்போது அங்க மக்கள் சண்டை போட்டு வாட்டர் பாக்கெட் தூக்கி மூஞ்சில வச்சானுங்க. அதெல்லாம் அது பொறுமைதான் அது சொல்ல போனா. அதுக்கப்புறம் 3 நாள் 4 நாள்ல எல்லா இடத்தையும் கிளியர் பண்ணாங்க.
அவருக்கு பொறுமை இருக்கு. ஆனா நீங்க சொல்ற மாதிரி இந்த இறங்கி போறது இருக்கான்னு கேட்டா அது கொஞ்சம் தான் இல்ல. கொஞ்சம் சுத்தமா இல்லங்க. சுத்தமா இல்லங்க. ஏங்க ஒரு 1/2% தேமுதிக 1% தேமுதிக அந்த கட்சியே என்னங்க ஒரு போன் அடிச்சு பேசுறதுல என்ன ஆக போகுது? நீ சும்மா தானே உட்கார்ந்துட்டு இருக்க. சும்மா சேலத்துல சும்மா தானே உட்கார்ந்துட்டு இருக்க. வா இல்ல சும்மா போன் பண்ணி உட்கார்ந்துகிட்டு. ஏமா பிரேமலதா ஒரு அளவா உங்களுக்கு சீட்டு தரோம், கேப்டனை நல்லா ப்ரொஜெக்ட் பண்றோம் வாங்கன்னா ஓகேண்ணே அப்படின்னு அந்த அம்மா வரும் ஆ. சீட்டுக்கு. இல்ல கொஞ்சம் பணமும் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா பிரபாகரன் தானே அவங்க பையன் தானே தமிழ்நாட்டிலேயே ஃபர்ஸ்ட் பேண்ட் ஓட்டுவரு. அதனால கொஞ்சம் பணமும் எதிர்பார்ப்பாங்க. ஆமா ஆமா. இல்ல அவன் என்னங்க இருக்கனா தமிழ்நாட்டிலேயே முதல்ல பேண்ட் ஓட்டுறதுங்கிற மாதிரி எல்லாத்திட்டையும் பேசிட்டு இருந்தான். தமிழ்நாட்டிலே பேண்டு போட்டு பசங்களுக்கு அந்த அளவுக்கு எல்லாம் இது இல்ல கெப்பாசிட்டி எல்லாம் ஒர்க். இந்த அம்மா இருக்கிறதெல்லாம் அந்த ஆளோட லெகசிக்கே ஆளுக்கு. இந்த அம்மா கூட உள்ளான். ஐயோ அவன் மச்சான் இருக்கானே பணம் புடுங்கி சுதீஷ் கட்சி டீகே ஆயிட்டு இருக்குது. அவரு கொஞ்சம் ஸ்லோ ஆனதுக்கு அப்புறம் கட்சி டீகே ஆயிட்டு இருக்கு. அப்பவும் எலெக்ஷன்ல உனக்கு சீட்டு வேணும்னா காசு கொடுக்கணும், இத்தனை கோடி கொடுக்கணும்ட்டு. கடைசியில தேமுதிக கேண்டிடேட்ஸ் பார்த்தானுங்க. டேய் நீ கேக்குற 2 கோடிடா, திமுகவே 50 லட்சம் தான்டா கேக்குது அவனுக்கு கட்சிக்காரனுக்கிட்டன்னு சொல்லி இவன் என்ன பண்ணா, இவன் கிட்ட 2 கோடியை கொடுத்து தோக்கருக்கு திமுக 1 கோடியை கொடுத்து சீட்டு வாங்கி ஜெயிச்சிடலான்னு போயிட்டானுங்க. ஐயோ ஐயோ. பிரேம்ல நிப்பாங்களா கேண்டிடேட்டரா? இல்ல இல்ல இல்ல. ஏரியில அந்த அம்மா என்ன பண்ணுதோ யாருக்குண்டா. பட் எனக்கு என்னன்னா அந்த கட்சியெல்லாம் ரிலவன்ஸ் இல்லைங்க. என்னன்னா கொஞ்சம் ஒரு சில தொகுதியில ஜெயிக்கிற மார்ஜின் வந்து அவங்க எடுத்து கொடுக்க முடியும் கூட்டணி கட்சிகளுக்கு. அவ்வளவுதான். அது என்னமோ விஜயகாந்த் இருந்திருந்தாருன்னா தெரிஞ்சிருக்கலாம், ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்போ கொஞ்சம் ரொம்ப மோசம் தான். விஜயகாந்த் இருந்திருந்தாருன்னா வேற லெவலுங்க. ஜெயலலிதா போய் விஜயகாந்த் இருந்திருந்தா நேரம் விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவர் அடிச்சு அரசியல் செஞ்சிருப்பாரு. இந்த எடப்பாடி கூட பைத்தியக்காரன் அவரு சிஎம் ஆயிருக்க வாய்ப்புகள் இருக்கு. அதேதான். ஏன்னா அந்த அளவுக்கு ஓட்டு மெஜாரிட்டி தான் கிட்டத்தட்ட சொல்ல போனா. தேமுதிக வந்து தாவேகா கூட எல்லாம் ஏதோ கூட்டணி முகமான இவனுங்க விஜய் ஃபேன்ஸ் கேட்டிருக்காங்க. கூட்டணி போனா கிட்டத்தட்ட 80 சீட் கேட்பானுங்க தேமுதிக. ஆமா ஆமா கண்டிப்பா. இல்ல எடப்பாடி கிட்ட விஜய் போட்ட கண்டிஷனும் விஜய் பிரபாகரன் விஜய் கிட்ட போடுவான். 2.5 வருஷம் நீங்க சிஎம், 2.5 வருஷம் நான் சிஎம், ஓகே வேணா அப்படின்னு கேட்பான். ஏன் விக்ரமாதித்தன் மாதிரி 6 மாசம் ஆள வேண்டியது. இது அந்த அதை விட இது நல்லா இருக்கும். அதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் தேமுதிக தாவேகா கூட போறது. இல்ல மோஸ்டா டிஎம்கே தான் நினைக்கிறது தெரியல. அதான் இருங்க இன்னும் ஒரு 3 மாசம் தானே. தீபாவளி டைம்ல தெரிஞ்சிடும். தீபாவளி டிசம்பர் டைம்ல தெரிஞ்சிடும். இப்போ எனக்கு ஒரு டவுட். 26 ஆரம்பிச்ச உடனே என்னைக்கு எலெக்ஷன் டேட்னு சொல்லுவாங்களா இல்ல ஒரு மாசம் எடுக்குமா? டிசம்பர் டைம்லயே தெரிஞ்சிடும் ஜி. ஒரு ரஃபான இது. இல்ல 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 எப்படியும் ஏப்ரல் டைம்ல தான் வரும் எலெக்ஷனு. வெஸ்ட் பெங்கால்லையும் அங்கதானே அன்னைக்கு தானே வெஸ்ட் பெங்கால் கேரளா ஒன்னாதானே போகும் ஆல்மோஸ்ட். எனக்கான ஒன்னே அதே மாதிரி ஆட்சி மாறினதுக்கு அப்புறம் ஏப்ரல் மாசம் இருக்குங்க எலெக்ஷன். மே 6ஆம் தேதியில இருந்து 20ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். போன தடவை மே 2 தான் ரிசல்ட் வந்துச்சு. எலெக்ஷன் அறிவிச்சிட்டாங்கன்னா பவர் புடிங்கிருவாங்கல்ல ஆளுங்கட்சிக்கு. எலெக்ஷன் ஆரம்பிச்சுட்டா அது காபந்து அரசாங்கம் ஆயிடும். இல்ல ஆட்சி மட்டும் இந்த தடவை சப்போஸ் மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து ஒரு 5 வருஷத்துக்கு இந்த சூர்யா, இந்த சித்தார்த்து, விஜய் சேதுபதி இவனுக்கெல்லாம் ஏதோ ஒரு இஷ்யூக்கு ஏதாவது பேசட்டும், அவ்வளவுதான். ராடு தான் இங்க எல்லாம் இவனுக்கு. அது சினிஃபீல்ட்லயே இருக்கிறவங்க அடிப்பாங்க. இல்ல கொஞ்சம் கூட ஒரு வெக்கம் மானம் எதுவுமே இல்ல போல இவனுக்குலாம். அந்த சிவகார்த்திகேய ஆமா வாயே திறக்க மாட்டேறானுங்க. சிவகார்த்திகேயனால கிட்டத்தட்ட அவன் ஒரு உதயநிதி அடிமை ஆயிட்டான். அமௌண்ட் வருது இல்ல,
மட்டும் கட்டாயிச்சுன்னா இப்ப இப்ப அந்த ஆளு பராசக்தி படம் நடிச்சான். எப்படி இருந்தாலும் ஏதோ கொஞ்சம் அமௌண்ட் கிடைச்சிரும். அட்வான்ஸ் அமௌண்ட் ஏதாவது கொடுத்துருப்பாங்க. ஃபுல்லிங்கு அதான் இல்லைனாலும் அதான் ஏதோ ஒரு 5 கோடி 10 கோடி ஏதோ கொடுத்துருப்பாங்க காசு. அந்த அந்த ட்ரெய்லர்ல பாத்தீங்களா? ட்ரெய்லர்ல வந்து ஒரு பாட்டு வரும், அஞ்சாமை திராவிடர் உடமையுடையன்னு. அதை போட்டு ஒரு மீம், என்னடா அஞ்சாமை திராவிடர் உடமையிடான்னு போட்டு ஒருத்தனையும் காண எல்லாரும் ஓடிட்டீங்க அப்படின்னு. அந்த இது இந்த ப்ரொடியூசர் எல்லாம் ஓடினால. ஆமா. எப்படி இருந்தாலும் அந்த படம் ரிலீஸே ஆக போறது இல்ல. கடைசி வரைக்கும் ரிலீஸே ஆகாது. அப்படிதான். இல்லங்க அவன் என்ன வந்து இந்த கதனாவது தெரியுமா இருக்காது. விஜய் படத்துக்கு போட்டியா விடலாம்னு ஐடியால தான் இருக்காங்க இன்னும். அப்படிதான் நினைக்கிறேன். இது லியோ பார்ட் 2க்கா? இல்ல இந்த ஜனநாயகன் ஜனநாயகன்ல வருமா? ஜனநாயகனுக்கு ஆப்போசிட்டா இந்த சிவகார்த்திகேயன் படத்தை விடுற ஐடியால தான் இருக்கானு இவனுங்க அப்படின்னு. இல்ல இல்ல ஜி, கேஸ்ல இருக்குது. கஷ்டம். எந்த படமும் அண்டர் ப்ரொடக்ஷன்ல உள்ளதும் எதுவும் இது பண்ண மாட்டாங்க. இது இன்னும் ஏதோ 1 2 ஏதோ முடிச்சிருக்கேன்றாங்க. இட்லி கடை இந்த பரஸ்தியா இதெல்லாம் ரிலீஸ் பண்றது கஷ்டம் தான். கணக்காட்டணுமே கணக்காட்டணுமே. சோ கேஸே இதுதானே. நீ வந்து இவ்வளவு அந்த டாஸ்மாக்ல காசை ரீலோட் பண்ணி நீ படத்துல வந்து எப்படி இது பண்ண, உனக்கு எப்படி இவ்வளவு காசு இருந்துச்சு படம் எடுக்கிறதுக்கு, இவ்வளவு படம் எடுக்கிறதுக்கு? கஷ்டம்தான் அது. இந்த படம் எல்லாம் எதுவுமே வராது. அடுத்து வேற திருவள்ளுவர் வாசிக்குன்னு ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ஒன்று விட்டுருக்கானுங்க. ரெண்டு இடத்துலயும் அவங்களை அடிக்கணுங்க. ஒண்ணு வந்து ஐடியாலஜியை உடையணும். அதை அண்ணாமலை பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் அவரை இப்ப சைலண்ட் ஆயிட்டாரு. பொலிட்டிக்கலையும் அடிக்கணும், கரப்ஷன்லையும் அடிக்கணும். மூணுமே அவர் எடுத்து செயல்படுத்திட்டு தான் இருந்தாரு. அண்ணாதுரை ஈவேராவெல்லாம் அந்த மதுரையில முத்துராமலிங்கத்தை அடிச்சு ஓட விட்டாருங்கிறது எதுக்குன்னா, இவனுங்க பிம்பம் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறானுங்களே. அண்ணாதுரைனா பெரிய ஆளு, ஈவேரானா பெரிய ஆளு தான். அதெல்லாம் ஒரு இதுவும் கிடையாது. அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் அடிச்சு விரட்டிட்டு தான் இருக்காங்கிறத அவர் கொண்டு போனாரு. அதுலதான் இவனை அதிமுக பேனிக் ஆனது. என்னன்னா, இப்ப திமுக அழிஞ்சா அவனுக்கு மட்டும் இல்ல, இவனுக்கும் பாதிப்பு. ஏன்னா இவனுக்கும் தலைவர் அவனை தான் சொல்லி சுத்துற கும்பல் தான் இது. சரிங்களா? வீணா வெறுப்புக்கு அவனுங்களோட கொள்கை, எந்த கொள்கையை அவனுக்கு ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்லுங்க. அதிமுக ஒண்ணுமே ஃபாலோ பண்ண மாட்டானுங்க. எத்தனை பேரும் ஜாதி வெறியனுங்க. அவர் அதுல கை வச்ச உடனேதான் இவனுக்கு பேனிக் ஆனது. அது எனக்கு கோவம் இவனுங்களை விட இவர் அமித்ஷா பண்ணதுதான் பெரிய தப்பு. அதுல இவனை நீ தோக்கடிக்கணும்ட்டு பிஜேபியோட வளர்ச்சி நீங்க மட்டுப்படுத்தி என்ன ஆக போறீங்க? இவன் 29ல ஏதோ பிஜேபி விடுற மாதிரி மயிர்ல கூட இருக்க மாட்டான் எடப்பாடி. நல்லா எழுதி வச்சுக்கோங்க. புரியுதா? இவன் ஜெயிச்சாலோ தோத்தாலோ அவன் ஆட்சி நம்ம தயவுல இல்லைன்னா கழட்டி விட்டு போயிடுவான். தோத்தா கன்ஃபார்ம் கழட்டிடுவான். ஜெயிச்சுட்டான்னா அவன் மட்டும் ஜெயிச்சிட்டான்னா கழட்டி விட்டுருவான். இல்ல பிஜேபியோட தயவு இருந்தாதான் ஆட்சி செய்ய முடியும்னு இருந்தா கழட்ட மாட்டான். அப்போ மட்டும் பல்ல கடிச்சிட்டு அமைதியா இருப்பான். அப்பவும் சீட்டு பேரத்துல வந்து நாகராணியம் அனுப்போம் மயிறு மங்கானின்னு பண்ணி என்ன பண்ணுவான், பிஜேபி தோக்கடிப்பான். அவனும் தோத்து போயிடுவான். திமுக ஜெயிச்சாலும் பரவாயில்ல, தமிழ்நாட்டுக்குள்ள பிஜேபி வளரக்கூடாதுங்கிறதுல தெளிவா இருப்பான். 100% உண்மை. இப்ப நீ அது இல்லைங்க, 2024 மட்டும் இவன் ஓகேன்னு ஒரு 20-20ன்னு அந்த அலையன்ஸ் கொத்துருந்தான்னு வச்சுக்கோங்களேன், இந்நேரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 எம்பியாச்சு இருப்பாங்க தமிழ்நாட்டுல. அதான் அவன்தான் ஒத்துக்கலையா? அதான் 5ன்னு தானே, 5 சீட்டு 6 சீட்டு ஏதோ அவ்வளவுதான். அதுலதானே சண்டே வந்து. ஏன்னா சென்ட்ரல் எலெக்ஷனுக்கு உனக்கும் என்னடா சம்பந்தம் எடப்பாடி? அல்ல அதை மட்டும் அவன் பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், இப்ப விட்டு கொடுத்து போறதுல எனக்கு பெரிய தப்பு இல்லாத எனக்கு இருந்திருக்கும். ஜி அவனுக்கு தான் தெரியும் ஜி, நம்ம இப்ப இது பிஜேபி வளர்ந்ததுன்னா அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு. சோ யாரும் அதான் அவன் வந்து தெளிவாதான் இருக்கான். எவனும் வளரக்கூடாது, நம்ம மட்டும்தான் இருக்கணும், மத்தவன் எல்லாம் சாவணும். எடப்பாடி போனா பாத்தீங்களா? இப்ப பாருங்க நான் என்ன எப்படி ப்ரூஃப் பண்ண போறேன் அப்படின்னு எஸ்டிபி கூட எல்லாம் ஒரு கூட்டணி வச்சு என்னடா பண்ணிட்டு இருக்க எடப்பாடிங்கிற மாதிரி இருந்தது எனக்கெல்லாம். உனக்கு என்ன இப்ப போய் கூட்டணி வச்சோன்னா உனக்கு சிறுபான்மையினர் எல்லாம் சரி பரவாயில்ல, எடப்பாடி திருந்திட்டாரு, அவரை எல்லாம் மனுஷு, அவருக்கு போய் ஓட்டு போடலாம். அவனுக்கு கடைசி வரைக்கும் அவனுக்குள்ளே திமுக அடிமை. நரேட்டிவ நல்லா செட் பண்ணி இவனுக்கு வந்து என்னன்னா சிறுபான்மையினர் ஓட்ட அப்படியே இது பண்ணிட்டானுங்க. எனக்கு விஜய் மேல இருக்க ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை என்னன்னா அந்த ஓட்டையில இந்த அளவுக்கு பிரிச்சு விடுவாங்க அவங்க. அது ஏன் இவனுங்க அத்தனை பேரும் அதுக்கு வாய்ப்பு விடுறானுங்கன்னா,
நம்ம ஆளுங்க ஓட்டு போட போக மாட்டானுங்க. ஆனா அந்த 20% 5% சிறுபான்மையினங்கிறது ஓட்டுல விழுகும்போது 25% விழுகும். எப்படின்னா, அவங்க அந்த ஸ்ட்ரைக் என்ன சொல்றது? அந்த வோட் பெர்சன்டேஜ் அவங்க ரொம்ப அதிகம். 100 சிறுபான்மையினர்ல 80, 90 பேர் ஓட்டு போட்டுருவாங்க. ஆனா 100 ஹிந்துஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 60, 65 தான் போடுவாங்க. அதுதான் அவனுங்க இது. புரியுதா? ஸோ அவனுக்கு வந்து நேச்சுரலாவே பாத்தீங்கன்னா, அவனுங்களுக்கு வந்து ரொம்ப அதிகம். ஸோ 25% ஓட்டு வந்து ஒரு பெரிய ஜங்க். இப்ப திமுக வந்து பாத்தீங்கன்னா, சிறுபான்மையினர் அவனை எக்ஸ்பிளைட் தான் பண்ணிட்டு இருக்கானுங்க. எப்படின்னா, இந்த வெத்து கோஸ்த வச்சு நாங்க பிஜேபி தோக்கடிக்கிறோம். மதம் அதெல்லாம் ஒரு மயிரும் கிடையாது. இப்ப சிறுபான்மையினர் வந்து 20 திமுக எடுத்த அந்த 40% அவங்க கூட்டணி எடுத்த 40, 45% இதுல மைனாரிட்டிஸ் ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 20%லேருந்து 18% இருக்கு. அதாவது பாதி திமுகவோட ஓட்டு கூட்டணியோட ஓட்டே சிறுபான்மையினர் தான். ஆனா, மந்திரி பதவி, எம்எல்ஏ, வாரித்தொகை எல்லாமே பாத்தீங்கன்னா, அவனுங்களுக்கு இருக்காது. எல்லாமே திமுக காரனுக்கு தான். மத்த ஜாதிக்காரனுங்களுக்கும் இவனுங்களுக்கும் தான் இருக்கும். புரியுதா? ஸோ அவனுங்களுமே மைனாரிட்டிஸ் வந்து நல்லா எக்ஸ்ப்ளாய்ட் தான் பண்ணிட்டு இருக்கானுங்க. லாலிபாப் மட்டும் வாயில அது குடுத்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கானுங்க. அது ஆனா அந்த மைனாரிட்டிஸ்க்கு அது புரியாது. ஏன்னா, அவனுங்களுக்கு அந்த காமன் சென்ஸ விட ஹிந்துஸ் ஒண்ணு சேர்றாங்கிற அந்த எரிச்சல், ஹிந்துஸ்க்கு பிஜேபி சப்போர்ட்டா இருக்குதுங்கிற அந்த வன்மம் தான் அவனுங்களுக்கு அதிகம். அதனால தான் அவனுங்க ஏமாந்துட்டு இருக்கானுங்க வட்ட வட்டமா. அதான் இது எந்த மினிஸ்டர் பதவியும் கொடுக்கவே இல்லையே. முஸ்லீம் இவ யாரு? முஸ்லீம் மந்திரி யாராவது இருக்காங்களா? யாருமே யாருமே இல்ல. இல்லைல்ல நான் திமுக நான் இதுல? இது கிறிஸ்டியன் மந்திரி மனோ தங்கராஜ் மட்டும் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. வேற யாரும் இது கிடையாது. ஆமா ஆமா ஜி. இது அதுவும் அந்த ஆளு புடுங்கிட்டு மறுபடியும் குடுத்தாங்க. அதுதான் அதேதான் அவ்வளவுதான். அ- அ- புரியுதா? அவனுக்கு ஓட்டு வந்து திமுகவும் கம்ப்ளீட்டா வாங்கிடும். ஆனா எம்எல்ஏஸ் கவுண்ட், மந்திரி கவுண்ட்லாம் பாருங்க ஒண்ணுமே இருக்காது. மைனாரிட்டிஸ்க்கு கட்சி பதவி கூட இருக்காது திமுகல. பெருசா இருக்காது. அப்படியே அமுக்கி உட்கார ஏன் இப்ப வச்சிருவாங்க. அது பொதுச் ஒரு செயலாளர் பதவி ராஜ்யசபா ஃப்ரீயா இருக்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு கொடுப்பாங்க. சிறுபான்மையினர் கொடுக்க சொல்லுங்க. அவனுங்கள கொடுக்க மாட்டாங்க. கொடுக்க மாட்டாங்க. இது இந்த தடவை தான் அப்பாவு வந்து சபாநாயகர் ஆக்குனது. ஏன்னா அந்த 4 மினிஸ்டர் கேட்பான் அப்படின்னு. இல்ல போதும், நீ பேசாம சபாநாயகரா ஓடி போயிடு அப்படின்னு அந்த அவன் வந்து அளவுக்கு ஒரு உட்கார மாதிரி வச்சு. இரிட்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பாவோ பூமரன்கள் மாதிரி உட்காந்துட்டு முதலமைச்சர் நீங்க பேசுங்க. டேய் அவன் பேன். ஆமா. அதான் அவன் ஜீசஸ், நான் இந்த தமிழ்நாடு அசெம்பிளி ஜீசஸ் அப்படின்னு இருக்கான். ஹalleluya அப்படின்னு இது பண்ணிட்டு இருக்கான் போல. நம்மளோட அசம்பிளி ஜீசஸா வந்தாலா? இல்ல, பழனிவேல் தியாகராஜன் அவர் சொல்றாரு, இந்த மாதிரி என் துறைக்கெல்லாம் அவ்வளவு ஃபண்ட் எல்லாம் ஒதுக்குறது இல்ல அப்படின்னு அவரு சொல்றப்போ, அவரையே நிறுத்தி இதெல்லாம் முதலமைச்சர்கிட்ட போய் நீங்க தனியா சொல்லுங்க, எதுக்கு இங்க சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அதுவும் பிரச்சனை கிடையாதுல்ல. அவர் என்ன சொல்ல வர்றாரோ கேட்டு ஆப்போசிட் அதுக்கு என்ன கருத்து சொல்றாங்களோ அதை கேட்கறது தான். உன் கட்சி ஆளுகளே அவன் பேச விட மாட்டேறான். ம். ஏங்க நான் ஒண்ணு தப்பா சொல்றேன்னு நினைக்காதீங்க. என்னோட வியூ இது. கிட்டத்தட்ட பழனிவேல் தியாகராஜன் எல்லாம் கொஞ்சம் மனசு மாறி அவரெல்லாம் பிஜேபியில் இருக்க வேண்டிய ஆளுங்க. உண்மையை சொன்னா நான் அப்படி நினைக்கிறேன். உண்மையாவே எனக்கு தோணுது ஒரு ஓரத்துல அவரெல்லாம் பிஜேபிக்கு வந்தா அவரெல்லாம் நிச்சயமா அவரை ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவருக்கே ரொம்ப அதிருப்தியில் தான் இருக்காரு. அதுக்காக சொல்றேன். ம். ஏன் இன்னும் அமித்ஷாஜி எல்லாம் ட்ரை பண்ணாம இருக்காருன்னு எனக்கு தெரியல. எதுக்கு? இல்ல பழனிவேல் தியாகராஜன் எல்லாம் ஏன் பிஜேபி பக்கம் கொண்டு வர முடியாது? அதெல்லாம் லயபிலிட்டிங்க. நீங்க வேற அந்த ஆள்லாம் 2019ல பிஜேபியோட பேசிட்டு தான் இருந்தான். எனக்கு வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி கொடுக்கணும் சென்ட்ரல் இதுல அது இதுன்ட்டு. ஏன்டா நீ வர்றதே திமுகல பெரிய தலைவரா இருந்தா கூட உனக்கு அதை கொடுப்பானுங்க. நீ சும்மா ஒரு சைடு கிக்கா இருந்துட்டு வந்த உடனே ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி கேட்டீங்கன்னா அப்போ ஸ்டேட் பிரசிடென்ட் ரோல் கொடுங்க அப்படிங்க. வேண்டாம் அவனை கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் விட்டு போச்சு. அப்படி தர முடியாது. ஒருவேளை இந்த துணை கேபினெட் வேணா தரலாம் மேக்சிமம். ஏங்க அந்த ஆள் வந்து ஃபர்ஸ்ட் ரிலையபிளா இருக்கணுங்க. அந்த ஆள் நீ வந்து இது ஜாப் இன்டர்வியூ மாதிரி பார்க்கக்கூடாது. உன்னோட லைஃப் லைனா பார்த்தா மட்டும்தான் கிடைக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து நீங்க பிரிட்ஜை எரிச்சு விட்டுட்டு வரணும். இப்ப சிடிஆர் நிர்மல்குமார் வந்து பிஜேபில இருந்து போகும்போது அவனை எடப்பாடி ஏத்துக்கவே இல்லை. எப்ப ஏத்துக்கிட்டான்னா அவன் வேணுன்ட்டே அண்ணாமலையை அபியூஸ் பண்ணி இல்லாத குற்றச்சாட்டுலாம் சொல்லி ஒரு அறிக்கை விட்டான் தெரியுமா தாயொலி? இல்ல அந்த மாதிரி இப்ப நீ பிரிட்ஜை எரிச்சினா மட்டும்தான் எடுத்துக்குவானுங்க கட்சியில. இந்த ஆள் என்னன்னா, நான் வந்து திமுகலயே பெரிய போஸ்ட்ல இருப்பேன், நீ நல்ல ஆஃபர் கொடுத்தீங்கன்னா உனக்கு வந்துருவேன்னா அந்த மாதிரி ஆளுகளே அந்த கட்சியில எடுக்கக்கூடாது. எடுத்தீங்கன்னா கட்சி நாசமா போயிடும். அதனாலதான் அந்த ஆளை எடுத்துக்கல.
புரியுதுங்களா? அப்படிதான் இருக்கு அதுல. புரியுது. மத்த பிஜேபில வந்த பெரிய தலைவர் எல்லாமே பாத்தீங்கன்னா, அவங்க பிரிட்ஜ எரிச்சிருவாங்க. இவரு ஹேமந்த பிஸ்வா சர்மாலாம் ராகுல் காந்தி ஓப்பனா அபியூஸ் பண்ணிட்டு வந்தாரு. சச்சின் பைலட் காங்கிரஸ் கவர்மெண்ட்டே கவுத்துட்டு வந்தாரு. இந்த மாரி நீங்க வந்தீங்கன்னா தான் தைரியமா எடுப்பாங்க. ஏன்னா நீ பண்ணியிருக்க. திரும்ப அங்க போ முடியாது. ஸோ இங்க வந்து நீ இருப்ப ரொம்ப நாளு. ஆனா இந்த மதில் மேல இருக்கிற மாரி இவன் காசு குடுத்தா இவனுக்கு முட்டி போடலாம், அவன் காசு குடுத்தா அவனுக்கு முட்டி போடலாம்னு இருக்கானுங்க. இல்ல அவனுங்கலாம் ஏத்துக்கவே கூடாது. டெம்பரரியா என்ன ரிலீஃப் வந்தாலும். அத ஏத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு லாங் டேர்ம்ல இட்ஸ் அ ஃபெயின் என்ன டிஎம்கே எம்பிஸே நிறைய பேர் பிஜேபி கூட எல்லாம் டச்ல தாங்க இருக்கானுங்க. நான் டெல்லியில என்ன நடக்குதுன்னு இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியவா போகுது. ஏங்க கோயம்புத்தூர்ல நல்ல பிரியாணி ஹோட்டல்னா எதுங்க? நல்ல பிரியாணி, மட்டன் பிரியாணி, எந்த டைப் பிரியாணி? நார்மல் ஒரு நல்ல பிரியாணின்னு எடுத்தாலே இது ஓரளவுக்கு நல்லா நல்லா இருக்கும் அப்படின்னா இது இந்த இது அந்த இந்த அது என்ன அந்த அங்கணன் நெய் கடையை பிரியாணி. தவிர வேற ஏதாவது இருந்தா நெய் சொல்லுங்க. பிரியாணி வேணும்னா நீங்க அங்கதான் கடைக்கு தான் போகணும். அது என்ன நெய் பிரியாணி அது? நெய் தான் கொட்டி வச்சிருப்பானுங்களே அங்கனம் கடை பிரியாணில. ஓ சரி சரி. டேஸ்ட் இருக்கும். ஆனா நீங்க ஒரு பிரியாணி எல்லாம் ஃபுல்லா சாப்பிட்டீங்கன்னா நைட் வரைக்கும் வயிறு குழப்பிட்டு இருக்காது. நெய் பெஸ்ட் பிரியாணி எனக்கு பிடிச்சதுன்னா ஹைதராபாதி பிரியாணி தான். அது பாரடைஸ் இருக்கான்னு தெரியல கோயம்புத்தூர். நான் கோயம்புத்தூர் பிரியாணியை சாப்பிட மாட்டேங்க ஆக்சுவலா. இது ஹைதராபாத் பிரியாணில எல்லாம் கோயம்புத்தூர் அது வந்து அந்த நான் என்ன சாப்பிடுவேன்னா நீட்டமா அந்த அரிசி ஹரிபவன் இருக்கு. போட்டுறானுங்க. எனக்கு அந்த ஹரிபவன் இருக்குல்ல, ஆ, ஹரிபவன் போனீங்கன்னா பிரியாணி ஓகே ஓகே தான் இருக்கும். சைட் டிஷ்லாம் நல்லா இருக்கும். யூ கேன் என்ஜாய். கோயம்புத்தூர்ல ஓகே. நான் பிரியாணி சாப்பிட மாட்டேன். அது எந்த ஹோட்டலுமே நீங்க அப் டு த மார்க் இருக்காது ஹைதராபாத்தி பிரியாணி மாதிரி. ஓ இல்ல ஹைதராபாத் பிரியாணி என்ன சீரக சம்பா அளவுக்கு டேஸ்டா இருக்கும்? ஆஹா, ஹைதராபாதி வந்து ஒரிஜினல் பிரியாணி அது ஆக்சுவலா. மற்ற பிரியாணி எல்லாமே அதில் கொஞ்சம் மாற்றி மாற்றி வரும். எனக்கு சீரக சம்பா பிரியாணி அவ்வளோ இஷ்டம் கிடையாது. எனக்கு ஹைதராபாத்தி பாஸ்மதி பிரியாணி தான் பிடிக்கும். அப்புறம் அந்த பொங்கல் ஏதோ அந்த இஷ்யூ நடந்தது, அதை பத்தி பேசிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த திருப்பூர்ல. இதுக்கப்புறமாச்சும் அந்த சைடெல்லாம் கொஞ்சம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இப்போ இல்லை அதுக்கு நார்மலா சீர்வரிசை கொடுக்கறதெல்லாம் பெரிய இது கிடையாது. அதெல்லாம் வரதட்சணை கணக்குல வராது. இந்த மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லா வாங்குறதா வரதட்சணை கணக்குல வரும். இல்ல ஃபோர்ஸ்ஃபுல் நார்மலாவே ஓகே. இல்ல தெரியும்ல உங்களை வந்து அந்த உங்களுக்கு சைடெல்லாம் ஜெனரலாவே நிச்சயதார்த்தத்தப்போ பொண்ணு வீட்லயும் பொண்ணு கொடுப்பாங்க, பாக்குறது பையன் வீட்லயும் மாப்பிள்ளை கொடுப்பாங்க. பாக்குறதுனாலே அந்த இதுதான் அவனு இந்த இடம் எவ்வளவு இருக்கு அந்த மாதிரி தானே பார்ப்பாங்க. அதுக்காக கேக்குறேன். நகை போடுறது வந்து இந்த ஆளு தாங்க ஓவர் ரீச் பண்ணிருக்கான். அந்த ஆளு அந்த குடும்பம் ஏதோ பாரம்பரிய குடும்பம், மயிர் குடும்பம். அவங்க தாத்தா வந்து காங்கிரஸ்ல பெரிய புளுத்தி, இவங்க அப்பா வந்து மாவட்ட தலைவர் காங்கிரஸ்க்கு அப்படின்ட்டு இந்த ஆளு தான் போய் வாண்டடா தலையை கொடுத்துருக்கான். கல்யாணத்துக்கே 5 கோடி ரூபா ஸ்பெண்ட் பண்ணிக்கிறாங்களாமாங்க. பாத்தீங்களா? கல்யாணம் நடத்துறதுக்கு திருப்பூர்ல இந்த ஆளு வந்து 5 கோடி ரூபா ஸ்பெண்ட் பண்ணிக்கிறாரு பொண்ணு கல்யாணத்துக்கு. இந்த அளவுக்கு என்னடா செலவு நீ? அந்த அவனுங்கிற அந்த ஆம்பளை குடும்பம் எவ்வளவு மோசமானதோ அது வந்து அந்த அளவுக்கு இல்லைனாலும் இந்த பொண்ணோட அப்பா மேலயும் பெரிய தப்பு இருக்கு. அவனுங்க அவ்வளோ காசுக்கு வரதட்சணை கேட்கறானுன்னு தெரிஞ்ச உடனே நிறுத்திட்டு நீ வேற ஏதாவது நல்ல பையனா பார்த்து நல்ல குடும்பமா பார்த்து பையன் பார்த்துருக்கணும். அதாவது நம்ம குரூப்ல உள்ள நம்ம ஸ்பேஸ் குரூப்ல உள்ள யாராவது நல்ல பசங்களை பண்ணிருக்கோம். அப்படின்ட்டு சொல்றேன் ஜென்ரலா. கண்ணு முன்னாடி தெரியுது இல்ல அவன குடும்பமே வந்து பாரம்பரியத்தை வச்சு நீ நல்ல பேரு தான் வாங்கணும். பாரம்பரியத்தை வச்சு வரதட்சணை வாங்கக்கூடாது. அப்புறம் அது என்ன எப்படியா பாரம்பரியமா அது? உன் பாரம்பரியத்தை வித்து காசு வாங்குறதுக்கு. உண்மை அதுதானே. பாரம்பரியம்னா என்ன? பொண்ணு நல்லா இருக்குதா, பையன் நல்லா இருக்குதா, குடும்பத்துக்கு எடுத்துக்கணும், நல்ல குணமான குடும்பம் பாரம்பரியம் அப்படிதான். பிரான்ஸ் அதுக்கு பேரு பேக்கேஜ், தான் பாரம்பரியம். பாரம்பரியம் இவங்க சில்வர் தாத்தா பேக்கேஜ், சேர்த்து இது வச்ச பிளாட்டினம் பேக்கேஜ். அதான் உங்க தாத்தா சேர்த்து வச்ச பேரை வச்சு நீ வரதட்சணை வாங்கணும்னா அது தேவடியா பாரம்பரியம் தான் அது.
அதனால அவனுங்கெல்லாம் அப்படிதான். இல்ல ஆனா பொண்ணு சைட்லயும் அங்கெல்லாம் ரொம்ப ஆசைப்படுறானுங்கல்ல, மாப்பிள்ளைக்கு வந்து இத்தனை ஏக்கரா இருக்கணும் அத்தனை ஏக்கரா இருக்கணும். இருக்குங்க, அது நார்மலா எல்லா சொசைட்டிலும் இருக்குங்க. இப்ப நீங்க ஆமா, உங்களுக்கே ஒரு இந்த பொண்ணு சொசைட்டியை இருக்கு, மட்டும் சொல்ல தங்கச்சி முடியாது. இருக்குது. நீங்க என்ன மில்லு வேலைக்கு போறவனுக்கு உடுப்பீங்க அந்த பொண்ணை? அவங்களுக்கு எல்லாம் ஈக்குவலா பார்த்து தானே படிச்சு அந்த கொடுப்பீங்க. மாதிரி தானே பார்ப்போம். ஈக்குவலா படிச்சு ஈக்குவலாவோட அதிகமா சொத்து இருக்கிற ஃபேமிலியில கொடுத்தாதான் அது போய் ஜாலியா இருக்குவாங்க அப்படிங்கறதா என்ன எல்லாருக்கும். அதெல்லாம் மறுக்கறதுக்கு இல்ல, ஒருத்தனோட எக்ஸ்பெக்டேஷனு. ஆனா இவரு பண்ணது ஓவர் ரிச். 700 பவுன் கொடுக்குறேன், 800 பவுன் கொடுக்குறேன் அப்படி. நான் அந்த நாய்க்கு வாடகையே 20 லட்சம் வருது மாசம், தெரியுங்களா? அந்த அவனுங்களுக்கு வாடகையே அந்த திருப்பூர் சுத்தி குடோன்லாம் ஏகப்பட்டது வச்சிருக்கானுங்க. அது வாடகையே 20 லட்சம் மாசம் வருது அந்த நாய்க்கு. அவனுக்கு எல்லாம் காசுக்கு என்ன கேடு? இல்ல இந்த ஒரு கேஸ் வந்து அந்த ஒரு கப்பல் கிடையாது, அது திருப்பூர்ல இருக்க எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 ஃபேமிலி இப்படி இருப்பாங்க. 100 இருக்கு, நிறைய இருக்கு. ஏன் 100ல 1000 இருப்பாங்க. கோயம்புத்தூர் அந்த ரீஜனேன்ட்டு இல்ல, தமிழ்நாடு ஃபுல்லுமே அது நடக்கிறதான். ஆனா அதுலயுமே நல்லா வாழ்ற குடும்பம் தானே அதிகம். பணக்கார குடும்பத்திலே கல்யாணம் நடந்தாலும் நல்லா வாழ்ற குடும்பம் அதிகமா, இப்படி நாசமா போற குடும்பம் அதிகமா? ஆமா, அது என்னன்னா, நீங்க ஓரளவுக்கு நல்ல பையனா இருந்தான்னா, சொத்து பத்து கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் நம்ம பாத்துக்கலாம்னு சொல்லி கொடுத்தா அவன் கடைசி வரைக்கும் வச்சு கொஞ்சம் காப்பாத்துவான். இவனுங்க நான் 100 ஏக்கரா வச்சிருக்கேன், 500 ஏக்கரா வச்சிருக்கிற பையனுக்கு தான் கொடுப்பேன்னா, அந்த 500 ஏக்கரா வச்சிருக்கிறவன் உன்னை எப்படி பார்ப்பான்னு உனக்கே தெரியுமில்ல. உன்னைய பண்ணையக்காரனோட தான் பார்ப்பான். ஏன்னா அவன் 500 ஏக்கரா பார்த்து பழகிட்டான். 100 ஏக்கரால ஒரு மசுறு கூட கிடையாது அவனுக்கு. அவன் என்ன பண்ணுவான், அந்த இல்ல பொண்ணை வேலைக்கார மாதிரி யூஸ் பண்றது, செக்ஸ் டாயா யூஸ் பண்றது, இதுதான் பார்ப்பான். இவன் அப்படிதான் பண்ணிக்கிறான். இல்ல எங்க ஏரியால வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க, இந்த பெருசுக்கு தான் முக்கியமா வந்து என்னன்னா, அந்த காலம் மாதிரி வராது இந்த காலம் எல்லாம். அதுக்கு நான் சொல்லுவேன் அந்த வயசானவங்க கிட்ட எல்லாம், ஆமா அந்த காலம் மாதிரி வாங்க, எல்லாரும் பண்ண அடிமையா போலாம் பண்ணையாருக்கு அப்படின்னு. இல்ல அந்த காலத்துல இப்படி எல்லாம் செத்து இருந்தா வெளியவே வந்திருக்காது. தூக்குல ஏத்திட்டு அவ்வளவுதான். பொண்ணு வந்து வயிறு வலின்னு தூக்குல தொங்கிடுச்சுக்கான்ட்டு போயிட்டே இருப்பானுங்க அந்த காலத்துல. உண்மை அதுதானே. இப்ப ஏதோ இந்த காலத்துலனால இதெல்லாம் வெளியே வருது. அந்த காலத்துல இப்படி ஏதாவது ஆகி போச்சுன்னா அவ்வளவுதான். அந்த குடும்பத்து மேல பழியே விழுகாது. பெத்தவங்க வேணா நெஞ்சில் அடிச்சுட்டு கொஞ்ச நாள் அழுவாங்க, அவ்வளவுதான். இன்னொன்னு கேஸே எடுக்க மாட்டானுங்களே அந்த காலத்துல. அவ்வளவுதான், கேஸே காசை எடுக்க கொடுத்து இது மாட்டானுங்க. பண்றானுங்க, அவ்வளவுதான். இப்ப இதே பாருங்க, காசை கொடுத்து இது ஒரு வருஷத்துல அவனுக்கு எல்லாம் வெளியே வந்து ஜாலியா இருக்கானுங்களா இல்லையா பாருங்க. இதுல என்ன காமெடி தெரியுமா, அவனுக்கு இன்னொரு கல்யாணம் நடக்கும் பாருங்க, எழுதி வச்சுக்கோங்க. என்னங்க ஏதோ ஒரு சைனீஸ் சைனீஸ் பிரசிடென்ட் ஜீபிங் மாதிரி இந்த அம்மாக்கு ஏதோ பாடி டபுள் எல்லாம் வச்சுட்டு இருக்கானுங்க அவனோட ஆமா அம்மாக்கு. ஆமா, இன்னைக்கு பார்த்தேன், சத்தியம் எல்லாம் போட்டிருந்தாங்க. பாடி டபுள் வச்சு இந்த அம்மா ஜீப்ல ஏத்திட்டு போறானுங்க போலீஸுக்கிட்ட. அப்ப போலீஸுக்கு எவ்வளவு காசு போயிருக்கும் பாருங்க. ஏங்க அவனுங்க எல்லாம் 100 கோடி 150 கோடி நெட் ஒர்த் இருக்கிறவனுங்க. மாச வருமானமே 20 லட்சம் வருதுன்னா அப்ப அவன் சொத்து மதிப்பு யோசிச்சு பாருங்க. நம்ம ஊர் சைடு அவனுங்கள பொன் குஞ்சான்னு சொல்லுவானுங்க தெரியுமா? காலேஜ்ல எல்லாம் இந்த மாதிரி ஒரே பையன் இருந்துட்டு ஒரு பொறுப்பு இல்லாம ஊதாரியா சுத்திட்டு இருக்கிறவங்களாம் பொன் குஞ்சான்னு சொல்லுவானுங்க. அந்த மாதிரி ஆளுதான் இவனுங்கெல்லாம். என் காலேஜ்லயே நிறைய பேர் படிச்சானுங்க, சொல்லுவானுங்க, மாப்பிள்ள எனக்கு என்னடா ஒரு பாப்பா, என் பேருக்கு பின்னாடி ஒரு பிஇ போட்டா 4 அவ்வளவுதான். வருஷம் கழிச்சு எங்க அப்பா எனக்கு ஒரு பொண்ணை பாப்பா அப்படி கல்யாணம் பண்ணி ஜம்முன்னு இருப்பேன். எதுக்கு இதெல்லாம் வந்து 5 ஏக்கரா 10 ஏக்கரா வச்சிருக்கிறவனுங்களே மனநிலை இதுதான். ஆமாங்க, 10 ஏக்கரா உங்களுக்கு என்ன வருமானம் கம்மியா? ஒரு 13,000 ரூபாய் கன்ஃபார்மா வரும் ஒரு ஏக்கரால. தென்னம்புல போட்டீங்கன்னா வருஷ ஆவரேஜ் உங்களுக்கு ஒரு ஏக்கரால 13,000 ரூபாய் வரும், கன்ஃபார்ம் வரும். வறட்சி தட்டாம இருந்தா 10 ஏக்கரா வச்சிருந்தா மாசம் 1,50,000 ரூபாய் பக்கம் வரும். இடையில வேற மாடுக்குன்னு அதுன்னு வச்சு நல்லா தான் வரும் அவனுக்கு. மாசம் 1,50,000 வரும். விவசாய காசுங்கிறதுனால இன்கம் டேக்ஸும் கிடையாது. அந்த காசு வச்சு அவனுக்கு என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரி தான் பண்ணுவானுங்க. அந்த பொண்ணு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கலாம், அவங்க அப்பா அப்படி வளர்த்துல. நீ இல்ல என்ன 150 அழகா கோடி போய் வச்சிருந்தீங்க, எங்க அப்பா அது தைரியமா இருந்திருக்கலாம். நீ என்ன பெரிய புள்ளத்தி, 150 கோடி உனக்கு இருந்தா எங்க அப்பாவுக்கு 50 கோடி இருக்குதுன்னு அது தைரியமா வந்திருக்கணும். இல்ல அது அதேதான், என்னடா தைரியமா அதுன்னா போய் இன்னொரு கல்யாணத்தை பண்ணி சந்தோஷமா ஆஹ் இருந்திருக்கலாம் சீரியஸா. அது என்னடா அதுன்னா கொஞ்சம் இதா இருந்துருச்சு போல, ரொம்ப கன்சர்வேட்டிவா வளர்த்துட்டாங்க போல அவங்க அப்பா. அது பயந்துருச்சு ஆக்சுவலா. பிளஸ் இவனும் புஷ் பண்ணியிருக்கான் போல, நான் சூசைட் பண்ணிட்டு உன் பேரை சொல்லிடுவேன் அப்படின்ட்டு அவன் சொல்லியிருக்கான் போல. அதுக்குதான் அந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கு, ஐயோ நம்மளுக்கு கெட்ட பேர் வந்துடும், அதுக்கு பேசாம நம்மளே செத்து போயிடலான்ட்டு அது அந்த மாதிரி முடிவு பாவம். அதுவும் இந்த சல்பான்ஸ் எல்லாம் இப்ப கொடுமையான மரணங்க அது. நீங்க நினைக்கிற மாதிரி அது சாப்பிட்டு தூங்க இந்த படத்துல வர மாதிரிலாம் இருக்காது. சல்பான் சாப்பிட்டீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் வயிறு அப்படியே நொந்து போய் வலியில கத்து கத்துன்னு கத்துவாங்க. வாமிட்டு எல்லாமே வரும். அதுவும் நாத்ததோட. அதான் சல்பான்ஸ்.
அவன் எப்படி செத்துருக்கும் பாருங்க அந்த காருக்குள்ள பாவம். கொடுமைங்க இதெல்லாம் உண்மையாவே. அது பொண்ணு பேசாம அவனையாச்சும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்தா கூட சந்தோஷமா இருக்கும். ஏங்க இவ்வளவு கன்சர்வேட்டிவா இருக்கிற பொண்ணு லவ்வே பண்ணாதீங்க. அப்பா பார்த்து கட்டி வைப்பாரு, சொல்றேன். அவ்வளவுதான் அப்படின்ட்டு வெயிட் பண்ணும். நீங்க ஏன் ஸ்மைலி இல்ல சிரிக்கிற ஸ்மைலி ரொம்பங்க போட்டுருக்க சுச்சுவேஷன்? இல்ல விக்னேஷ் சுச்சுவேஷனுக்கு தகுந்த போடியா. இல்ல இல்ல சாகிறத பத்தி நான் இல்ல பேசிட்டு இருக்க, நீ இழிச்சவா இழிச்ச பேசுறது ஸ்மைலி போட்டுக்கிட்டு இருக்க. இவன் அந்த லவ் பண்ணா கூட லைக் கொஞ்சம் பண்ணியா தான் சொல்றான். சோ அதான் எனக்கு தெரியும் வருது. இல்ல ரொம்ப அந்த ஏரியால எல்லாம் இந்த ஒருத்தனுக்கு ஒருத்தி இதெல்லாம் வேணும். ஒரு வாழ்க்கை அவர் பிடிக்கணும்னா என்னங்க இன்னொரு பண்ணி வாழ்க்கை அமைக்கிறதெல்லாம் தப்பே கிடையாது. ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிறதெல்லாம் ரெண்டாவதுங்க. இதுல வந்து அவன் ஃபோர்ஸ் பண்ணியிருக்கான். அந்த மாதிரிலாம் கல்யாணம் நடக்காமலாம் கிடையாது. நம்ம திருப்பூர் சைடு டைவர்ஸ் நடக்கும். பட் இது வந்து அந்த பொண்ணு வந்து ஸ்ட்ராங்கா இருந்திருக்கணும், இல்ல இவங்க அப்பனுக்கு அறிவு இருந்திருக்கணும். பாரம்பரிய குடும்பம் மயிர் குடும்பம்னு போயிட்டு நீ என்னதான் புது பணக்காரனா இருந்தாலும் பழைய பணக்காரனுக்கெல்லாம் போனீங்கன்னா நார்மலா உன்னை நல்லா நல்லா பிரிச்சு பேசுவானுங்க. ஆனா உறவு முறைன்ட்டு போனேன்னா உன்னை கீழே தான் பார்ப்பானுங்க. அது அவங்க அப்பாவுக்கு புரியல. காசு அந்த அளவுக்கு அறிவு இருக்கு. இது சாதாரண மிடில் கிளாஸ்ல இருக்கிற எல்லா கவுண்டர்களுக்கும் தெரியும். நேர்ல பார்க்கும்போது மாமா மச்சான்னு பேசுறோம். காசு ஸ்டேட்டஸ் கல்யாணம்ட்டு வரும்போது நம்ம வேற அவங்க வேறன்ட்டு எல்லாருக்கும் தெரியணும். ஆக்சுவலா இவருக்கு அந்த அறிவு இல்ல. இதுக்கு பேசாம படிச்ச நல்ல மிடில் கிளாஸ்ல இருக்கிற பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு சொத்து கொடுத்திருந்தா அவன் தாங்கி நம்ம அதுக்கெல்லாம் ஆசைப்படலாங்க. அவனுக்கு மனசு வராதுங்க. ஏங்க நம்ம ஆசைப்படலாம், அவன் ஒத்துக்குவானே. இப்ப உங்களுக்கு 150 கோடி இருக்கு, உங்களுக்கு தங்கச்சி பொண்ணு இருக்கு, நீங்க என்ன 1 கோடி இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பையனுக்கா கொடுப்பீங்க நல்ல பையன்ட்டு? அதெல்லாம் அந்த காலம், சரிங்களா? இப்ப எங்க தாத்தாவோட சித்தப்பா பையன், அவரு எனக்கு தாத்தா மாதிரி தான். எங்களுக்கு வந்து 18 ஏக்கரா இருக்கு. அவருக்கு வந்து கல்யாணம் ஆகும்போது சரி, அவருக்கு வந்து அவங்க அப்பாவுக்கு இருந்த காசை பங்காளி கிட்ட ஏமாந்துட்டாரு. காசு வந்து பங்காளி கிட்ட கொடுத்து காடு வாங்க சொன்னாரு. ரெஜிஸ்ட்ரேஷன் அவங்க மேல மட்டும் பண்ணிட்டாங்க. கடைசியில இவரு போய் காட்டை வந்து நான் பங்கிக்கிறேன்னு கேட்கும்போது யாரு காட்டை யாரு பங்குறதுன்னு இவரை விரட்டி விட்டாங்க. அவர் அந்த ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு. இவருக்கு அவங்க அப்பாவுக்கு 2 சம்சாரம். ஃபர்ஸ்ட் சம்சாரத்துக்கு பொண்ணு இல்லைன்னு பையன் இல்லைன்ட்டு 2 பொண்ணுங்க. 2வது சம்சாரம் கட்டி அவருக்கு இவர் வந்து கடைசி பையன். ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணு, 2வது இவரு. மொத்தம் 3 அக்கா தங்கச்சிங்க, சரிங்களா? இவரு காடும் கிடையாது, ஒரே குத்தகை காடை ஓட்டி இவரு வந்து குழப்பம் நடத்திட்டு இருந்தாரு. அதுல 2 கல்யாணம் பண்ணி 3வது கல்யாணம் பண்ணி முடிக்கும் போது கையில 1 ரூபா கிடையாது. கடைசியில அவங்க அம்மாவுக்கு கண்ணு தெரியாம போகுது, சரிங்களா? இவர் ஒரே ஆள் பணையம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. கடைசியில என்னாச்சுன்னா அவரோட சொந்த தாய்மாமன் தான். அவங்களுக்கு வந்து 30 ஏக்கரா இருக்குது காடு, சரிங்களா? இவங்க போட்ட அவங்க அம்மாவுக்கு போட்ட நகையெல்லாம் கஷ்டம்ட்டு வித்து பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டாரு. ஆனா பையன் நல்ல பையன், இவ்வளோ கஷ்டத்துலயும் குடும்பத்தை விட்டுட்டு ஓடாம கடைசி வரைக்கும் நின்று 3 பொலையிலையும் கரை சேர்த்திட்டான்னு சொல்லி அந்த பாட்டிக்கு வந்து 100 பவுன் நகை போட்டு இவரு கட்டி வச்சாங்க. சொத்து பத்து கொடுக்கல. ஆனா இவரு வந்து இப்போ உழைச்சு அந்த விவசாயம் எப்பவும் நடந்துச்சு தெரியுமா? 1980s அப்ப வந்து அந்த விவசாய நிலத்தை வாங்கினோம்னா தான் ஃபியூச்சர்ன்ட்டு அப்பவே 20 ஏக்கரை வாங்கிட்டாரு. அது யாரை வச்சுன்னா இவரு காசையும் அந்த பாட்டியோட நகையும் அடமானம் வச்சு 40,000 ரூபாய்க்கு 20 ஏக்கரா வாங்கி இன்னைக்கு டாப் கிளாஸா வளர்ந்து நிற்கிறாரு. அதெல்லாம் அந்த காலம். பையன் நல்லா இருப்பான், பொண்ணு கொடுக்க வேண்டிய. இந்த காலத்துலலாம் பையன் நல்லா இருக்கணும், பொண்ணு நல்லா இருக்கும். காசு இருந்தாதான் உங்களுக்கு பொண்ணே கொடுப்பாங்க, பையனும் கட்டுவாங்க. சொல்றதுக்கெல்லாம் நல்லா இருக்கும், அதெல்லாம் மிடில் கிளாஸ் கொடுக்கலாம்ல அப்படின்னு. அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க யாரும். நம்ம வீட்லயே கொடுப்போமா? அப்பெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஆனா அதுக்காக ஓவர் ரீச் பண்ணக்கூடாது. இந்த பைத்தியக்காரன் போய் பண்ண மாதிரி. உன் லெவலுக்கு என்ன? நீ சொன்னா கேட்பாங்களா? 4 சொந்த பந்தவங்களுக்கு பயந்துக்குவாங்களா? அந்த மாதிரி குடும்பத்துக்கு தான் நீ பொண்ணு கொடுக்கணும், பையன் கொடுக்கணும். நீ பணக்காரனுக்குலாம் கொடுத்தீங்கன்னா அவனுக்கு சர்க்கிள் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணும். தப்பா அவனுக்கு பேர்லயே இருந்தாலும் அவனுக்கு பங்காளியும் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவானுங்க. கரெக்டா? விட்டு கொடுக்க மாட்டானுங்க பங்காளிங்க. அதான் இவரு இப்ப கூட தப்பு. அந்த நியூஸ்ல கூட பார்த்தா அவங்க அந்த பொம்பளைய கூட்டு போறாங்க, சொந்தக்காரங்களும் பாதுகாப்புக்கு வராங்கன்னு சொல்லி தான் அந்த டைட்டிலே போட்டு. விட்டு கொடுக்க மாட்டானுங்க. இது தப்பா அவங்க பேர்லயே இருந்தாலும் அந்த பங்காளி வந்து அவங்க பங்காளிகளை விட்டு கொடுக்க மாட்டானுங்க. கடைசி வரைக்கும் வருவானுங்க. அது ஒண்ணும் பிரச்சனை இருக்கு. ஏன்னா இந்நேரம் இவங்க இந்த பையன் குடும்பம் என்ன தெரியுமா பரப்பி விட்டுருக்கோம்? அந்த பொண்ணுக்கு வேற அஃபேர் இருந்ததுங்க. நியூஸ் பேப்பர்ல தப்பா போடுறானுங்க, எங்க பேர்ல தான் தப்புன்னு. அந்த பொண்ணுக்கு வேற அஃபேர் இருந்து இதெல்லாம் கோர்ட்ல சொல்லுவாங்க பாருங்க. வக்கீல வச்சு இதெல்லாம் பரப்பி விடுவானுங்க அந்த பொண்ணு மேல. அந்த பொண்ணுக்கு வேற தொடர்பு இருந்துச்சு, நாங்க வந்து கண்டிச்சோம்,
அது வந்து கேட்கல, கொஞ்சம் கடுமையா கண்டிச்சு உங்க அப்பாட்ட சொல்லுவோன்னு சொன்னா அது சூசைடு பண்ணிச்சுங்க அப்படின்றவானுங்க. ஃபர்ஸ்ட் நடக்கிறது கேரக்டர் என்னங்க எனக்கு அசோசினேஷன் நேர்ல தான். பார்த்த மாதிரி பேசுறீங்க. கேரக்டர் அசோசினேஷன் தான் ஆமா அது முதல்ல நடக்கும். பண்ணுவானுங்க. அது ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களே கொஞ்சம் ஸ்டார்ட் கொஞ்சம். பண்ணிட்டாங்க, பண்ணிடுவானுங்க. அவங்க சொந்த பந்தங்களே இதைத்தான் பேசுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இப்ப வந்து இந்த உறவு விட்டு போச்சு இல்ல, பொண்ணு குடும்பத்தோட உறவெல்லாம் அவனுக்கு பார்க்க மாட்டானுங்க. நம்ம பையன் சிக்கிட்டான் காப்பாத்தி ஒண்ணுன்னு தான் பார்ப்பானுங்க அவனுக்கு சொந்தக்காரனு. இதுலாம் பணக்கார கோஷ்டிக்கா வேற அப்படிதான் பண்ணுவானுங்க. இதுதான் அவனுங்க இது. பொதுமக்கள் நம்ம வேணா அந்த பொண்ணுக்கு ஆதரவா பேசலாம், ஆனா அது அவங்க அப்பா பண்ண ஒரு சின்ன தப்பு. இல்லங்க இதோட இது முடிஞ்சிச்சு. இது ரியாலிட்டி. சப்போஸ் 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு அந்த பையன் வந்து எதுலயுமே சிக்காம வெளிய வந்தா கூட அவனுக்கு பொண்ணு குடுக்கறதுக்கு நிறைய பேர் பொண்ணு ரெடியா தான் கொடுப்பாங்க, இருப்பாங்க. நிறைய பேர் ரெடியா இருப்பாங்க அவனுக்கு பொண்ணு கொடுக்குறதுக்கு. அப்ப யாரும் மீடியால வந்து இவன் இந்த மாதிரி பண்ணா இந்த மாதிரி ஆச்சுன்னு பரப்ப மாட்டாங்களா? அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இப்ப இந்த பொள்ளாச்சியில பண்ணானுங்க தெரியுமா, செக்ஷுவல் அசால்ட்டு, அவனுங்களே தண்டனை கம்மியா கிடைச்சு இந்நேரம் வெளியே வந்திருந்தானா அவனுக்கும் பொண்ணு கொடுத்துருப்பானுங்க. அவனாவது கொடுப்பான் கண்டிப்பா. அது சரி. பணம் இருக்குல்ல. அது நடக்கிறது தான். தண்டனை அதுக்கு லைவ் எக்ஸாம்பிள் வேணும்னா அண்ணன் சீமான் இருக்காரு பாருங்க. அவர் அவ்வளவு பெரிய கான்ட்ரவர்சிலையும் சிக்கியும் அவ்வளவு பெரிய காளிமுத்து முன்னாள் சபாநாயகரோட ஆளையவே கட்டி பொண்ணையவே கட்டி வச்சுக்கிறானுங்க. அப்படிதான் இருக்கும் லைஃப். ஐயோ பாவம், கீழே ஒரு என்டிகே அண்ணா வந்தாரு. சீமான கதையை சொன்ன ஒரே வரியில ஓடிட்டாரு. இந்த மாதிரி எல்லாம் பாக்குறப்ப லைஃப் அன்ஃபேர்னு தான் தோணுது சீரியஸா. ரொம்ப அன்பார் இங்க தாங்க, நீங்க தாங்க பேலன்ஸ் பண்ணிக்கணும். எனக்கு என்ன நேரா கவலைன்னா என்ன மாதிரி ஸ்ட்ரைட் பசங்க லைன். கொங்குல இருக்கும்போது போய் அந்த ஒராங்கட்டானுங்கெல்லாம் இந்த மாதிரி பொண்ணை கொடுத்துருக்கானுங்களே எனக்கு சங்கடமா இருக்கு. என்ன பண்றது? இல்ல அதான் சொல்றேன், அவனுக்கு வந்து என்னன்னா அது ஈக்குவலா கூட பார்க்க மாட்டேறானுங்க. உண்மைதான், ஈக்குவல் கூட இல்ல, நமக்கு மேலதான் இருக்கணும்னு இதே நினைக்கிறானுங்க. இதே அந்த பொண்ணு கொஞ்சம் பஜாரி டைப்பா இருந்து மாமியார் செருப்பு கழட்டி அடிச்சிருந்துன்னு வைங்க 2வது நாள்ல இருந்தே, அப்ப பயந்துருக்கு அந்த குடும்பம். சரியா? அது ஃபர்ஸ்ட் முட்டி பாப்பானுங்க. நீங்க திருப்பி முட்டுறீங்களான்னு பாப்பானுங்க. நீங்க திருப்பி முட்டல பயப்படுறீங்கன்னா அவனுக்கு முட்டிட்டே இருப்பானுங்க. இதே நீ திரும்பி அவனுங்கள கொஞ்சம் அடிச்சு பாரு, பயந்துருவானுங்க. இல்லங்க அந்த மாப்பிள்ளையோட அப்பனெல்லாம் பாக்குற லைட்டா ரெவடி மாதிரி இருக்கான், அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான். அரசியல்வாதி பசங்க அப்படிதாங்க இருப்பானுங்க, பாக்க வச்சுலாம் சொல்ல முடியாது. பட் இவனும் ஒண்ணும் பிச்சைக்காரன் இல்லையில, பொண்ணோட அப்பா ரியல் எஸ்டேட்ல அவ்வளவு பெரிய இல்லங்க ஜாம்பவான், எனக்கு என்ன தெரியல, பனியன் அந்த கம்பெனி வச்சிருக்க. மாப்பிள்ளையோட அப்பன் மாப்பிள்ளை அந்த அம்மா எல்லாத்தையும் பார்த்தா இதுக்கு மூஞ்சியெல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கா. ஏன்னா திருப்பூர்ல அதே பேட்டர்ன்ல நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன், அதுக்காக அதே சொல்றேன். மாதிரிதாங்க எல்லாரும் இருப்பாங்க. காசுக்காரனுங்க அவங்க எல்லாமே இந்த 20 வருஷத்துல பணக்காரனவங்க தானே திருப்பூர்ல. அதுக்கு முன்னாடி என்ன மாடு கறவை அப்படிதானே இருந்தானுங்க. திருப்பூர்ல இல்ல இருக்கிற அவனுங்க முக்காவாசி பேசுற பாடி பணக்காரனையும் அப்படிதான். லாங்குவேஜ் எல்லாம் வந்து ஒரு மாதிரி இருக்கு. இப்போ நானும் நீங்களும் பேசினா வச்சுக்கோங்க, நான் வந்து நேர்ல பேசினேன்னா என்ன 2G எப்படி இருக்கு அப்படின்னு தான் பேசுவேன். அவனுங்க எப்படி தெரியுமா, சொல்லுங்க அப்படிதாங்க ஆமாங்க, கன்வின்சிங்கா தான் பேசுவானுங்க, அந்த கொங்கு பாஷையில தான் பேசுவானுங்க. ஒரு மாதிரி நல்லா வந்து அந்த ஒரு மாதிரி சானிடைஸ் பண்ணி பேசுவானுங்க. ஒரு மாதிரி நாங்க ரொம்ப இல்ல அது தூயமானவங்க. அந்த ரீஜனோட பேச்சு, அந்த வழக்கு அந்த மாதிரிங்க. இல்ல வழக்கு கோயம்புத்தூர் கூட சைடும் நானும் கொங்கு பாஷையெல்லாம் பேசுவேன். அவனுங்க பேசுறது எப்படி இருக்குன்னா, அவனுக்கு சொல்லுங்க ரொம்பவுமே பாஜி, இறங்கி பேசுவானுங்க அந்த திருப்பூர்காரனுங்க. இல்ல பண்ணிக்கலாங்க, அது நாளைக்கே பண்ணிக்கலாங்க, ஓகே. இது முடிஞ்சு ஓயல அதுக்குள்ள இன்னொரு வரதட்சணை கொடுமை பிரச்சனை. அது இதெல்லாம் எந்த இப்பதாங்க ஊரு? வெளியே வர ஆரம்பிக்குது சும்மா. அது ஆக்சுவலா ம். லாஸ்ட் 10 வருஷமா நடந்துட்டு இருக்கு. ஸ்டாலின் இப்ப மீடியாக்காரனுங்க வந்து கடைசி 1 வருஷமாவது ஆளுங்கட்சியை பத்தி கொஞ்சம் லைட்டா ஏதாவது இப்ப பிரச்சனை வர்ற மாதிரி போடணும்னு தான் போட்டு இருக்கிறானுங்க. இதெல்லாம் சப்ரஸ் எல்லாம் வேகமா பண்ணுவானுங்க பாருங்க. தமிழ்நாட்டு மீடியா மாதிரி ஒரு 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 பிச்சு கிடையவே கிடையாது. கேவலமான பிறப்புக. Prostitutes, full-fledged ஆமா ஆமா 24/7 prostitutes. 10 வருஷம் காதலிச்சு கல்யாணம் பண்ணி 1 கோடி ரூபாய் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தி கொள்ளிங்கிறாங்க. என்னத்து சொல்றது, லவ் மேரேஜும் அப்படிதாங்குது. எப்படி லவ் மேரேஜ்ல வரதட்சணை உள்ள வருது? எதுல கிறிஸ்டின் வேற சொல்றாங்க.
ஏன்னா அப்பங்கிட்ட இருந்து சொத்து வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. முதல்ல வந்து பொண்ணுங்களுக்கு சொத்து கொடுக்க மாட்டாங்க. அதனால மாப்பிள்ளைகளும் கண்டுக்காம இருந்தாங்க. நகை மட்டும் போனா போதும், சீர் வருஷம் வந்தா போதும்ன்ட்டு. இப்ப பொண்ணுங்களுக்கு 50% எல்லாருமே வாங்குறாங்க பொண்ணுங்க. இப்ப அந்த பொண்ணு வாங்கலைனாலும் மாப்பிள்ளை என்ன பண்ணுவோம், அது ஃப்ரீயா வர்ற சொத்து, நம்ம குழந்தைங்களுக்கு வர்ற சொத்து இவன் என்ன மாரி விட்டு கொடுக்குறா அப்படின்னு ஃபோர்ஸ் பண்றது. அது வரதட்சணை கணக்குல வந்துடும். இந்த ஓ. சினாரியும் இருக்கு நிறையா. புரியுதுங்களா? அதனால கிறிஸ்டியன் மேரேஜ்ல வரதட்சணைங்கிறது ஒரு பாயிண்ட் இருக்கா? எனக்கு அது புரியல. இருக்கு. ஆனா முஸ்லீம்ஸ்லயே இருக்குதுங்க. முஸ்லீம்ஸ்லயே இப்ப வரதட்சணை வாங்காம எத்தனை பேர் கல்யாணம் பண்றானுங்க? அதெல்லாம் வாங்கிட்டு தான் கல்யாணம் பண்ணுவாங்க. இன்னும் நடக்கிறதெல்லாம் பார்த்தா காசு நல்லதுக்கு இல்லைன்ற மாதிரி. காசு இருக்கிற குடும்பத்துல வச்சிடலாம். இப்ப அந்த பொண்ணோட அப்பா பெரிய பணக்காரனா இருந்தானா அவன் என்ன யோசிப்பான்னா, நம்ம பொண்ணு போய் வாழ்ற இடம் அங்க கெத்தா இருக்கணும் அப்படின்னா இவன் நல்ல காசோட செல்வாக்கோட போகணும். அப்பதான் அவனுங்க நம்ம பொண்ணை மதிப்பானுங்க, நம்மளையும் மதிப்பானுன்ட்டு கொடுக்குறவனுங்களும் இருக்கானுங்க. இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு போட்ட சவரன் நகையே அதிகமா தான் சொல்றாங்க, கம்மியாவும் சொல்றாங்க. இப்போ 200 பவுன் 100 பவுன் மேல போட்டு அப்புறம் 700 பவுன் போடுறோன்னு சொல்லியிருக்காரு போல. அது போடலையாட்டு இருக்கு டைமுக்கு. அதனால அந்த பணப்பித்துக்கள் பிடிச்சி இது பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இல்ல அந்த சீக்கிரமா மாப்பிள்ளை ஃபேமிலி கிட்ட கேட்கணும். இப்போ உனக்கு இது இப்போ எனக்கு உனக்கு வந்து இது இப்போ உனக்கு இது ஒண்ணு மட்டும் தான்டா பிரச்சனை அப்படின்னு கேட்கணும். ஏன்டா இருக்கிற சொத்தை வித்துனாலே ஒரு 4-5 ஜெனரேஷனுக்கு ஏங்க சாப்பிடலாம். அவன் சைக்கோவும் கூடங்க. அந்த பொண்ணு என்னென்ன சொல்லியிருக்கு ஆமா. கேட்டிங்களா? ஃபுல்லா அந்த 9 நிமிஷம் அது கேட்டீங்கன்னா உங்களுக்கு கேட்கலங்க 2 நான் நாள் பெருசா. என்ன நான் கேளுங்க வரதட்சணைன்னு மட்டும் தான் முழுசா. நினைச்சிட்டு இருக்கேன். அந்த பொண்ணை நான் வந்து அதை கேட்டிருக்கேன். டெய்லியும் அவன் அந்த டார்ச்சர் பண்ணியிருக்கான். லோகன் பேசி முடிச்சிருங்க. சொல்லுங்க பேசி முடிச்சிருங்க. சொல்லுங்க. இல்ல அந்த பொண்ணை வந்து வரதட்சணை கொடுமை மட்டும் இல்லை, அதை வந்து டெய்லியும் வந்து செக்ஷுவல் டார்ச்சர் பண்ணியிருக்கான். அவங்க அத்தாக்காரி ரொம்ப பேசியிருக்கு, அது எல்லாமே சொல்லியிருக்கு. அது போக இவங்க அப்பா கிட்ட கூட ஒரு தடவை அது வந்திருக்கு. இவன் என்ன பண்ணியிருக்கான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கமா சரியாயிரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அவங்க அப்பா. அதனால தாங்க முடியாதனால அதுக்கப்புறம் அந்த சைக்கோ என்ன பண்ணியிருக்கான், நான் சூசைட் பண்ணிக்க போறேன்னு சொல்லியிருக்கான் இந்த பொண்ணுகிட்ட. உன் பேர் எழுதி வச்சிருவேன், எழுதி வச்சுட்டு அந்த அளவுக்குலாம் டார்ச்சர் பண்ணியிருக்குது அவன் சைக்கோ. சரிங்களா? இந்த பொத்தி பொத்தி அவ்வளோ சொத்தோட ஒரே பையன் இருந்தா அப்படிதான். அண்ணன் தம்பி இருந்தாதான் அந்த அந்த போட்டி வரும். சரிங்களா? ஒருத்தன் ஆஹா அவனை பீட் பண்ணணும் அதெல்லாம் வரும். இவனுங்கெல்லாம் இந்த தனியா ஒரே எனக்கு இவ்வளோ சொத்துக்கு எனக்கு கட்டி ஆள்றதுக்கு ஒரே ஒரு பையன் தான் வேணும்ட்டு பெற்றுக்கிறானுங்கள, அவனுங்கெல்லாம் முக்கால்வாசி சைக்கோவா தான் இருப்பானுங்க. ஏன்னா அவனுக்கெல்லாம் பொறுப்புன்னு எதுவுமே இல்லைல்ல, எல்லாமே காசு ரெடியா இருக்கு. அதனால அவனெல்லாம் அப்படிதான் இருப்பாங்க. இல்ல அழகா வச்ச காசை வச்சு உலகத்தை சுத்திட்டு எவ்வளவு சந்தோஷமா இருக்கலாம் ஒரு பைத்தியாரனுங்க. எக்ஸ்பெக்டேஷன் அப்படிதாங்க இருக்கு. அதான் சொன்னேன்ல, இல்ல இவனுங்க காசு மைண்ட் செட் அப்படி போகாதுங்க. அதாவது அது வந்து அதான் என்னன்னா சொல்றேன். மைண்ட் செட் ஏன் அப்படி போகுதுன்னா, ஒரு பையங்க நான் திரும்ப அதான் சொல்றேன் பாருங்க. அவனுங்க எல்லாம் அந்த பொன் குஞ்சானுங்க மாதிரி தான் வளர்த்துவானுங்க. ஒரே பையனுங்கிறனால அடிக்க மாட்டானுங்க. அவனுங்க ஏதாவது தப்பு செஞ்சாலும் காசை கொடுத்து அழிச்சிருவானுங்க. கார்ல 18 வயசு கூட ஆயிருக்காது, திருப்பூருக்குள்ள கார் எடுத்துட்டு போய் எவன் மேலேயாவது ஏத்தி கையை காலை உடச்சிட்டு வருவானுங்க. காசை கொடுத்து அமுக்குவானுங்க பெற்றோர்கள். இவனுங்க மாதிரி பசங்க பாத்துருக்க. இவனோட வாழ்க்கையில வந்து நோன்னா என்னன்னே தெரியாது. இல்ல ஏங்க, கரெக்டா ஒரு வார்த்தையை சொல்றீங்க. கரெக்ட். நோனா வார்த்தையே தெரியாது. அவன் கண்ணை பார்த்தாலே தெரியல, அவன் கஞ்சா குடிக்கி. கண்ணை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். அதெல்லாம் இந்த பொண்ணோட அப்பனுக்கு தெரியாதா, இந்த ஆள் இந்த உலகத்துலதான் வளர்ந்தாரான்னு தெரியல, கண்ணை பார்த்தாலே தெரியுது ஒரு ட்ரக் யூசர்னு. அவனை பார்த்தாலே தெரியுது சைக்கோ கம்நாட்டின்னு. அவன் இதே மாதிரி இவங்க அப்பா ஒன்றும் பொண்ணு போய் நல்லா வாழ்ட்டுலாம் நோட்ட கிடையாது. நீயும் பெரிய குடும்பம், இந்த ஆளோட சம்மந்தின்னு உனக்கு பேர் வருன்ட்டு தான் அந்த பொண்ணை போய் தலையில கட்டி வச்சிருக்கு நீ. கரெக்டா? உன் லெவல்ல வேற எவனுமே இல்லையா திருப்பூர்ல புது பொண்ணுக்காரன்? நீ ஏன் போய் இவனுகிட்ட சிக்கிற? அதே மாதிரி பொண்ணு வேணும்னா நல்லா அல்வா மாதிரி தான் பேசுவானுங்க அந்த ஏரியால. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கல்யாணம் ஆகிற வரையும் தாலி கட்டி அடுத்த நாள் இருந்தா உனக்கு புத்தி தெரியும். அதுவும் இந்த ஆளுக்கு தெரியல. அப்ப இந்த ஆள்லாம் திருப்பூர்ல என்னதான் பிடிங்கிட்டு இருந்தாரு இத்தனை வருஷம் தெரியல. மேரேஜுக்கு அப்புறம் நீ எங்களை அத்தை மாமன் கூட கூப்பிட வேணாம், அம்மா அப்பான்னு கூப்பிட்டாலே நாங்க ரொம்ப பிரியமா இருப்போம். இது போன புதுசுல அம்மா அம்மா இன்னைக்கு உங்களுக்கு நான் என்னம்மா வைக்கிறது, காஃபியாமா டீயாமா, புளிய கரைச்சு ஊத்து அப்படின்னு இருப்போம் மேரேஜுக்கு. என்ன உங்க அம்மா அத்தையை கூப்பிடுறீ அப்படிமாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் என்னன்றது பாவம். எல்லாம் பாவம், நல்ல உள்ள அது. அது பாருங்க, இவ்வளவு மனசு உடைஞ்சு அவங்க அப்பாவுக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது, எதுவும் ஆயிடக்கூடாதுன்ட்டு அது உசுர மாத்திக்குது. அது ஒண்ணுதான் கஷ்டமா இருக்குது. பேசாம அந்த மாத்திரை கெட்ட பேர் வந்தா என்ன, இவனுக்கு கலந்து கொடுத்துட்டு போயிருக்கலாம்.
சைக்கோ தாயில செத்து போயிட்டான்டா. ஊருக்குள்ள ஒரு சொட்ட நாய் செத்து போச்சு. நான் சொட்ட வேற இத்தனைக்கும். ஆனா ஆனா உண்மைதான் இதுல பெருசா யாரும் இந்த பொண்ணு மாறலாம் அப்பா மாட்டானுங்க. அம்மாவுக்கு தான் கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு சேர்த்துது. இப்ப அப்பா அம்மாவுக்கு தான் பெரிய கெட்ட பேர் ஆயிப்போச்சு. எல்லாத்துலயும் போட்டு பொழந்துட்டு இருக்காங்க. இப்படி ஒரு அப்பானா தேவையா அப்படின்னு. அதான் அவனை தூக்கி உள்ள போடுங்க, ஜெயில போடுங்கன்றாங்க. இதுவும் அந்த பொண்ண கேரக்டர் அசசினேட் பண்றது இல்லாம இப்ப இந்த உயிரோட இருக்கிற அம்மா அப்பாவும் அசசினேட் போட்டு ஒண்ணுமில்ல வாக்குவாங்க. அதுதான் இன்னும் இதுவா போகும். பாக்குறப்ப என்னடா என்ன அந்த பொண்ணுதான் செத்து போச்சு அதோட விட்டு தொலைங்கடான்னா இல்ல அம்மா அப்பாவும் போட்டு அந்த பொண்ணோட அம்மா அப்பாவும் போட்டு இது பண்ணுவானுங்க. இந்த மாப்பிள்ளை வீட்டு சைடு பசங்க இது இப்ப இந்த பையன் அது வேற இப்ப ரூலிங் பார்ட்டி தானே. ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் இன்னும் யூஸ் பண்ணுவான். ம். நம்ம ஆளுங்க பாத்தீங்களா பிரச்சாரத்துல அதிமுகவோட சிம்பலுக்கு மேல பிஜேபியோட சிம்பலை போட்டு வெறுப்பேத்திட்டு இருக்காரு. இது அந்த 2024ல பண்ண இது லோக்சபா டைம்ல பண்ணவே இதான் நினைக்கிறேன். இப்ப பண்ணாங்கன்னா ஹலோ ஓகே மிஸ்டர் ஃபேக்ட் செக்கர், அதெல்லாம் இது எங்களுக்கும் fact தெரியும். நீங்க checker தனியா லாம் அப்படியே ம். அதெல்லாம் அந்த வெங்காயம்லாம் எங்களுக்கும் தெரியும். இது நான் சும்மாவா போட்டுக்கிட்டு இருக்கேன், எங்களுக்கு தெரியாத இது எப்போ வந்துச்சுன்னு வச்சு சும்மா வெறுப்பேற்ற வேண்டியதான். எல்லாத்துக்கும் நான் ஃபேக்ட் செக் பண்ணுவேன், தூக்கிட்டு வந்தீங்கன்னா என்ன பண்றது? மச்சி இருக்கியாடா? கஸ்டோடியல் டெத்துக்கு எவனோ ஒருத்தன் ஒரு ட்வீட் போட்டிருக்கான். For a custodial death during ADMK rule, each and every Kollywood actress or actress raised their voice after 5 years DMK rule. Exactly on same day on another custodial death happened. Not even a single actor raised their voice. உண்மைதான். தெளிவா தெரியுது இவனுங்க எல்லாம் அந்த எக்கோ சிஸ்டம்ல தான் இருக்கானுங்க. சிவகார்த்திகேயன் எல்லாரும். அவங்களால வேற பண்ணவும் முடியாதுங்க. நீங்க அவனை வெளியே வர ட்ரை பண்ணனா மூவி சான்ஸ் கிடைக்காது, சரிங்களா? கதற விடுவானுங்க. மூவியில் நடிச்சிங்கனாலும் உங்க படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டானுங்க. அதுக்கு பயந்துட்டே ப்ரொடியூசர் உங்களை இது பண்ண மாட்டானுங்க, எடுக்க மாட்டானுங்க. ஏகப்பட்ட இது இருக்கு, நீங்க நினைக்கிறீங்கல்ல. ஃபைனான்ஸே அவங்க தான் ப்ரோ பண்றாங்க. ஆமா, ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஜி ஸ்கொயரை ப்ரொடக்ஷன் மீறி மட்டும் உங்களால எதுவுமே பண்ண முடியாது ரியல் எஸ்டேட்ல.
அதே மாதிரிதான் இதுலயும் சினிமாலையும் இவனுங்களை மீறி நீங்க தியேட்டர்லாம் வாங்கவே முடியாது. உதயநிதியோட ஏங்க, அவனுங்க இப்ப பேசலங்கிறது பிரச்சனை இல்லையா? அப்ப பேசிட்டு இப்ப பேசவே மாட்டேறானுங்கிறது தானே பிரச்சனை. அந்த அளவுக்கு வாய் பேசிட்டு ஒவ்வொருத்தனும் போராளி. விஜய் சேதுபதி எல்லாம் எல்லாத்துக்கும் ஏதோ வாய்ஸ் கொடுத்துட்டு இருப்பான். ஆளே காணும் இப்போ. அமீர் ஏதோ சொல்லி மாட்டிருக்கான்னு நினைக்கிறேன் நடுவுல டக்குன்னு. இயக்குனர் அமீர். அந்த அந்த ஜேபாய் வந்து என்ன பேசினாருன்னா, ஸ்ரீகாந்த் வந்து நல்லவர், ஸ்ரீகாந்த் வந்து ஏதோ தப்பா மாட்டிக்கிட்டாருன்ற மாதிரி இப்ப ரீசன்ட் பிரஸ் மீட் கொடுத்தது, அதை டிஃபெண்ட் பண்ணின்ற மாதிரி. ஏங்க எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீகாந்த் கிருஷ்ணா எல்லாம் ஸ்கேப் கோட் தாங்க. எதையோ டைவர்ட் பண்றானுங்க அவனை டிஎம்கே. அவனுக்கு யூசர்ஸ் தானே, எவன் வித்தது? அது அதிமுக மேல கணக்குல இருக்கு. அந்த அதிமுக ஐடிவிங்க சேர்ந்த பிரசாந்த் தானே சப்ளை பண்ணா, அதுக்காக இது பண்ணது. இல்லைன்னா திமுக காரன் இதெல்லாம் இருந்திருந்தா அதை எடுத்திருக்க மாட்டானு. சரி நண்பர்களே, நாளைக்கு